வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் அதிக நேரம் பேச விரும்பல. என்னன்னா ஃபஸ்ட்டு உமாபதி சார் அவர்களை பற்றி பேசணும். ஒரு மனிதனுக்கு ஒரு கனவு விதைக்கப்பட்டிருந்தா அது ஆழமாக விருட்சமாக வளர்ந்து 30 வருஷமானாலும் வரும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் உமாபதி சார். இயக்குனராக வரணும்னு நினச்சி வந்தவர் 30 வருஷமாக 35 வருஷமாக கிட்டத்தட்ட பத்திரிகை துறையில் இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான பத்திரிகைகள்லாம் முதன்மை செய்தி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அப்படியெல்லாம் இருந்துட்டு சினிமாவின் மீது இருந்த ஒரு தீராத தாகத்தினால் இயக்குனராக வர முயற்சி பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நான் தயாரிப்பாளர்னாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எப்படியாவது சினிமாக்குள்ளே வரணுங்கிற ஒரு வெறியும் வேகமும் இருந்தனால தான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு விட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக ஃபியூச்சரில் ஒரு படம் எடுப்பார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, தயாரிப்பாளருக்கு ரசிகர்கள் நிறையா இருக்காங்க. இவருடைய அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு நானே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நண்பரான்னு கேட்டு நான் நிறையா அவருக்கு அனுப்பி விட்டுருக்குறேன். அவங்களுக்கெல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேங்க, நிறையா பார்த்துருக்குறேங்க. டே டு டே லைஃப்பில் அவருக்கு எனக்கே பல சமயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு கேட்டால், நமக்கு உள்ளூரில் நடக்கிற விஷயமே சரியாக தெரியறது கிடையாது. பல பேருக்கு அப்படி தான் இருக்கிறோம் நம்ம. ஆனால் உலக அரசியல், அப்புறம் உலக அரசியலை நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டு அதை பேசுறதுங்கிறது சாதாரண அறிவு கிடையாது. நிச்சயமாக அதுக்கு நீங்கள் இன்னைக்கு படித்தா மட்டும் போதாது. கிட்டத்தட்ட இவர் வருடக்கணக்காக அதுக்குள்ளே இருந்ததுனால இப்போ அமெரிக்காவில் ஒரு விஷயம் ட்ரம்ப் ஒன்று செய்கிறாரு அப்படின்னா அது இந்தியாவில் என்ன பாதிக்குங்கிறத இவர் பேசுகிறாருன்னா 10 வருடங்களுக்கு முன்னாடி எங்கேயோ படித்ததை எல்லாமே சேர்ந்து ஒரு செய்தியாக அவருக்கு வருது. மிகச்சிறந்த திறமைசாலி. அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கிட்டத்தட்ட 2014 இதை நான் அரசியலாக பேசல, இயல்பாகவே சொல்கிறேன். மீடியாக்கள் தான் ஒரு ஆட்சியை தீர்மானிக்கிறது. நீங்கள் நிச்சயமாக இன்றைய தேதியில் ஒரு மனுஷன் 24 மணி நேரம் யோக்கியனாக இருக்க முடியல. ஒருத்தவன் நல்லவன்னு சொன்னாலே அதுக்கு பயங்கரமாக இப்போ அவர் அந்த காலத்தில் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த காலத்தில் என்ன தப்பாக நிறைய செய்திகள், எல்லா செய்திகளுக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. ஆனால் அந்த அரசியல் உள்ளுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குங்கிறத இவருடைய ஒவ்வொரு செய்தியிலையும் நான் பார்ப்பேன். ஒரு சமூகத்தில் ஒரு விஷயம் செய்தியாக நம்ம படிப்போம், இது உண்மை கிடையாது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு இவர் ஒரு விஷயம் சொல்லுவார். ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்புறம் எல்லா செய்தி ஊடகங்கள், இன்னைக்கு வெகுஜன ஊடகங்கள் அத்தனைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் கட்சி இருக்குது. இவர்களை போன்ற ஜீவா டுடே இவராக இருக்கும், தமிழ் கல்வியாக இருக்கும், இவங்களும் அரசியல் இருந்து, அதாவது சில இடங்களில் பிரச்சனைக்குரியதாக மாறி இவங்களுடைய செய்திகளை நேர்மையாக சொல்ல முடியாதனால கூட வெளியில் இவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்காங்க. இவர்களை போன்றவர்களாக தான் இன்னைக்கு உண்மை இந்த நாட்டுக்கு தெரிய வருதுன்னு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்கிட்ட இன்னைக்கு ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். எல்லாத்தையுமே வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மனோபாவம் ஒரு உமாபதி சார். என்ன எங்கே போகிறீங்கன்னு வேறு ஆடியோ லான்ச்சு அப்படின்னா, யார் ஆர்டிஸ்ட் யாருங்கன்னா, ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னா, ஓ நீ ஃபேஸும் இல்லை அப்படின்னா, அதுவே புதுசாக இருந்தது. அப்புறம் இங்கே போஸ்டரில் மட்டும் போடுவாங்க. ஆனால் நல்ல வேலை அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு முகத்தை காமிச்சிட்டாங்க எல்லாருக்கும். மொத்த பாட்டிலையும் நம்ம முகத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நல்லா தெளிவாக தெரியுறாங்க, ஹீரோனை காணும். அதுவே புதுசாக தான் இருந்தது. எனிவே இந்த திரைப்படம் பெரிய வெற்றி பெற்று உமாபதி சாருடைய அந்த லட்சியம் நிறைவேறி ஒரு பெரிய திரைப்பட இயக்குனராக அவருடைய ஆசை நிறைவேறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஃப்ரண்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன் டைரக்டர் சொன்னார், ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் உமாபதி சார் இந்த படத்தின் மூலமாக ஃப்ரண்ட் லைனில் வந்திருக்காருன்றதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். பதிமூன்று கேரக்டர்களை வைத்து ஒரு புதுமையான ஒரு முயற்சி. உமாபதி சார் பார்த்திங்கன்னா எப்பவுமே எல்லாத்துலேயுமே ரொம்ப அவருடைய இன்வால்மெண்ட்டு எக்ஸ்ட்ரீம் போவார், எக்ஸ்ட்ரீம் விஷயத்துக்கு போவார். எல்லா விஷயத்துலையுமே எப்படி ஒரு வித்தியாசமான முயற்சிகள் இந்த திரைத்துறையில் செய்திருக்காங்களோ அந்த மாதிரி இது ஒரு முயற்சி அவர் எடுத்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு ஒரு சம்பவம்,
13 கேரக்டர்ஸு. நம்ம இதில் விஷுவலில் பார்த்ததெல்லாம் வேறு. ஸோ ஃபேஸே காட்டாத கேரக்டர்ஸ் வச்சு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பட்ஜெட்டில் குவாலிட்டியோட அழகான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காரு. நண்பர் விவேகா பண்ணுறவங்களாம் அவருக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த கசாலிலாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் படங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் முன்னோறதே கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பத்திரிக்கையாளர் நம்ம வீடியோ எல்லாருக்கும் நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரியான சிறிய படங்களுக்கு நல்ல எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இந்த தேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது. பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சூழலில் வந்து ஒருத்தர் படம் பண்ணி வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இப்படி ஒரு முயற்சி எடுத்து உமாபதி சார், டாக்டர் தனிகாசு சார், பண்ருட்டி ரமேஷ் சார் உட்பட இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா வரணும். வந்தால் தான் நிறைய பேருக்கான வேலைகள் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் முன்னாடி கூட டைரக்டர் சார்கிட்ட இங்கே பேசிகிட்டு இருந்தோம். நிறைய வந்து சொல்லப்போனால் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பாக்கியராஜ் சார் வந்து ரைட்டர்ஸ் யூனியன் வந்ததுக்கப்புறம் நிறைய அந்த கதை திருட்டுகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஒரு நிறைய ஒரு தீர்வு வந்து அதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான முறையில் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் செய்துட்ருக்காரு. அதே மாதிரி எல்லா சைட்லேயும் வரணும். உதாரணத்துக்கு டைட்டில் பார்த்திங்கன்னா கூட பார்த்திங்கன்னா இப்போ கூட நம்ம எல்லாம் பத்திரிகை துறையை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்திருக்காங்க. நம்ம ஒரு படத்திற்கு ஆர்என்ஏ ஒரு டைட்டில் அப்ளை பண்ணோன்னு சொன்னால் அந்த டைட்டில் இருக்கா இல்லையான்றதை நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து திரைப்படத்துறையில் வந்து கொண்டு வரணும். ஏன்னா அதன் மூலமாக நிறையா வணிக ரீதியான விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு டைட்டில் வந்து இருக்கா இல்லையான்றதை யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருந்துச்சுன்னா வேறு டைட்டில் சாய்ஸ் போகலாம். எப்படி இன்றைக்கி ஆர்என்ஐ பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரணும். இது போல் நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் அதற்காக கஷ்டப்படுறவங்களுக்காக எதுவுமே எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கிறதில்ல. இவ்வளோ நமக்கு பேர் இருக்கும், இவ்வளோ பெரிய செட்டப்லாம் இருக்குது. ஆனால் யாரோ ஒரு புக் மை ஷோங்கிறவங்க தான் வந்து நம்மளுடைய காசு பூரா அவங்களுக்கு தான் போகுது. இந்த ரயில்வேல பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் சலான் தருவாங்க. அந்த ஒரே சலானில் பார்த்திங்கன்னா 5 டிக்கெட் 6 டிக்கெட் நம்ம பண்ணால் அதுக்கான ஒரே ரிசர்வேஷன் சார்ஜில் 5 பேருக்குமே சேர்த்து பண்ணலாம். 4 டிக்கெட் பண்ணாலும் அதுதான், 5 டிக்கெட் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் இப்போ புக் மை ஷோவில் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா, 10 பேர் போகிறோன்னா 10 பேருக்கு 30 ரூபா, 300 ரூபா தரணும். இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய இங்கே அசோசியேஷன்ஸு எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் வந்து செய்ய முடியாத யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க தான் வந்து சம்பாதிக்கிறாங்க. டியூப்பில் அந்த மாதிரியான கேன்டீன்ஸில் இப்படி இல்லாமல் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வருமானங்கள் போயிட்டுருக்கு. சினிமாவுக்குள்ளே வரணும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஐசிஏஎஃப்னு ஒரு நிறுவனம், சாதாரண ஃபிலிம் லவர்ஸ்னு ஆரம்பித்தவங்க, அவங்க பார்த்திங்கன்னா திரைப்பட விழா வந்து அவங்க தான் நடத்துகிறாங்க தொடர்ச்சியாக. அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து 70 லட்சம் 80 லட்சம்னு கொடுக்குறாங்க. சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள் வந்து இதை எடுத்து செய்கிறாங்க. ஏன் இதை வந்து ஒன்று கவர்மெண்ட்டு செய்யணும், இல்லை நம்மளுடைய இயக்குனர் சங்கம், பெப்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சு அந்த இன்கம் நம்ம உள்ளே கொண்டு வரணும். அங்கே போய் ஒரு படம் போய் பார்க்கலான்னு பார்த்தாக்கா வெறும் அதிகாரிகளும் போலீஸ்காரங்களும் குடும்பத்தோடு உள்ள உட்காந்துருக்காங்க. அங்கே நமக்கான எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ சினிமாவுக்கான இன்கம்ங்கிறதே சரியான ஒரு விஷயமா இல்லாமல் இருக்குது. சினிமாவுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு. யாரும் சம்மந்தம் இல்லாதவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. ஏன் நம்மளால் வந்து ஒரு புக் மை ஷோ மாதிரி ஒரு ஆப் பண்ணி அந்த காசை ப்ரொடியூசருக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொண்டு வர முடியாதா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தேட்டர்ஸில் வந்து இப்போ டேரக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் போகிறதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கணும், ஒரு சைலன்ஸ் இருக்கணும், ஒரு 10 நிமிடம் அந்த சைலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் செகண்ட் ஹாஃப் நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் ஸ்டாப்பாக அப்படியே ஆடு போடுறாங்க, அப்படியே ட்ரெய்லர் போடுறாங்க, அப்படியே போகிறாங்க. அது இல்லாத இன்றைக்கி கார்பரேட்ஸில் பார்த்திங்கன்னா
ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அப்போ தான் உள்ளே கொண்டு வந்து பாப்கார்ன் கொடுக்குறதும் சர்வ் பண்ணுறதும் சீட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் அது படத்தை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஆடுக்கும் படத்தோட ப்ரொடியூசருக்கும் கூட அந்த இன்கம் வர்றது கிடையாது. கியூப் கான்ட்ராக்டில் தான் எல்லாமே போகுது. அப்படி இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் வந்து இது ட்ரெய்லர் போடுங்க, ஆடு போடுங்க, ஏதாவது பண்ணுங்கள். மறுபடியும் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு சைலன்ஸாவது இருக்கணும். அந்த சைலன்ஸ்க்கு அப்புறம் அந்த படத்தை போடணும். அப்போ தான் படம் பார்க்கும்போது நம்ம அந்த அந்த ஒரு மைண்டோட ஒரு பீஸ்ஃபுல்லாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு படத்தை பார்க்க முடியும். இப்படி இந்த மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாதவர்கள், சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் இதன் மூலமாக சம்பாதிக்கிறாங்க. சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாமல், சரியான தேட்டர்ஸ் இல்லாமல், சரி ரொம்ப ப்ராப்ளத்தில் வந்து இன்றைக்கி எல்லா விஷயமும் போயிட்டுருக்கு. எப்படி பாக்கியராஜ் சார் வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து எல்லா விதத்துலேயும் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை எல்லாருமே வந்து இது போன்ற படங்களுக்கு தேட்டர்ஸ் ஒதுக்கணும். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அரசு திரையரங்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்காக எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஃபைனல் பண்ணுற நேரம் பார்த்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லா படங்களும் கம்பல்சரி அந்த மாதிரி தேட்டருங்களில் வந்து ஓடும், மினிமம் ரேட்டில் ஓடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோன்னு ஒரு மினிமம் டிக்கெட்டுன்னு இவங்க ரூலுக்காக கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட் வந்து யாருக்குமே வெறும் டிக்கெட் தரதில்லை, கூப்பனோடு தான் வாங்கணும். ஃபுல்லாக 400-500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் கூப்பனோடு தான் அந்த டிக்கெட்டே வாங்கணும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி பத்திரிகை துறையை சார்ந்த நம்முடைய நண்பர் உமாபதி மற்றும் நண்பர்களோடு இணைஞ்சு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக துணிச்சலாக, மிகவும் வித்தியாசமாக, எந்த நடிகரையும் யாரையும் நம்பாமல் இன்றைக்கி இப்படி ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்காரு. ஒரு பத்திரிகை துறையை சார்ந்தவர் இன்றைக்கி திரைத்துறையில் வந்து அவருடைய ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றியிருக்காரு, அதுக்காக வந்திருக்காரு. ஸோ பத்திரிகை துறை சார்ந்த நாமளும் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முயற்சி வந்து எல்லாராலையும் நிச்சயமாக வந்து வரவேற்கப்படும்னு சொல்லிட்டோம். அவருக்கும் இதற்காக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து டெக்னீஷியன்ஸுகளுக்கும், அவருக்கு துணை தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ராம்ஜி சார், இளைய கட்டபொம்மன் ஒரு நிமிஷம் எல்லாம், வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சம் இளைய கட்டபொம்மனுக்கு ஒரு சால் வேணும்னு கேட்டுக்கிறேன். புதுச்சேரி மாநில பத்திரிகையாளர் சங்கத்தில் மதி மகாராஜா சால். திரு உமாபதி சார் எதை செஞ்சாலும் நேர்த்தியாக செய்வார், புதுமையாக செய்வார், யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் செய்வார். அது வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்கேன். நீங்களும் அதெல்லாம் நம்பி தான் வந்திருப்பீங்க. இந்த படம் எடுத்திருக்காரு. சினிமாவை பற்றி பேசும்போது சிரிப்பாக பேசணும், தப்பு இல்லை. போன மீட்டிங் வந்து பார்த்தா அறம் நாடோட அம்பிகா பிரியத்தில் வந்து ஃபேன்ஸ் மீட் வச்சுருந்தார். அதில் டைரக்டர் சார் வந்திருந்தார். அதில் ஒரு ஒன்லைன் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, ஒரு படத்தில் கண்ணடிச்சு கூப்பிட்டா வராத பொம்பளை கைப்பிடிச்சு கூப்பிட்டா வந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ஒன்லைன் வந்து அதுலேருந்து வந்து பண்ணால் வந்து அவர் சொல்லிவிட்டு சைலண்ட்டாக விடுவார். எதிர்க்க இருந்து கவுண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லுவார். அங்கே ஒரு வருது, பின்னாடி வந்து அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அப்படின்வாங்க. ஸோ அந்த ஊன்ற டைட்டில் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர், மிகச்சிறப்பாக இந்த படத்தை பண்ணியிருப்பார். பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது. ஃபோட்டோகிராஃப்லாம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது. படம் வந்து நிச்சயம் வந்து பண்ணால் வெற்றி பெறணும்னு வந்து நான் நம்புகிறோம். அவர் எல்லா விதத்தையும் வந்து சாதிக்கணும், அதுதான் நம்மளுடைய ஆசை. சந்தோஷம். நன்றி சார். அடுத்ததாக ஜீவா டுடே. எல்லாருமே வந்துட்டு ஏதாவது நியூஸ் வரும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு? அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல பொழுதுள்ள மாலை பொழுதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நல்ல படங்களை பற்றிய பேசுகிறதும் குறைஞ்சிருச்சு, நல்ல படங்கள் வருவதுமே குறைஞ்சிருச்சு. பிரம்மாண்ட படங்கள் தான் வருது, நல்ல படங்கள் வர்றதில்லை. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம உமாபதி சார் இப்படி ஒரு திரைத்துறை முயற்சி எடுத்திருப்பது ரொம்ப ஒரு காலத்தின் தேவையாக பார்க்குறேன். சாரை வந்து நம்ம ஊடகத்தில் நான் பேச ஆரம்பிச்சிலிருந்தே அவர்கிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கும். இந்த சமூகத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கும். எல்லாரும் பார்க்குற பார்வையில் பார்க்க மாட்டார். சில விஷயங்களை அசால்ட்டாக அந்த மரபுகளை உடைப்பார். அந்த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மரபுகளை உடைச்சி விடுவார். அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்ப்பேன், சார் என்ன சார் இந்த மாதிரி, பரவாயில்ல இப்படியே பேசட்டும். பொதுவாக ஜியோ பாலிட்டிக்ஸு, வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பேசுனா கோட் போட்டு டை போட்டு நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிறவன் தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசணுமா? ட்ரம்பை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம அப்படி இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. இயல்பாக நம்ம நேரத்தில் நம்ம ஆட்கள் உட்காந்து உலக அரசியல் இதை விட அதிகம் பேசக்கூடியவர்கள் நம்ம தமிழர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் ஒரு பிம்பமாக்குறோம்?
வேர்ல்டு பாலிடிக்ஸ் பேசணும்னா அதுக்கு ஒரு கலர் வேணும், அதுக்கு ஒரு தோற்றம் வேணும், அதுக்கு ஒரு பிறப்பு வேணும், இப்படிலாம் நினச்சிக்கிறது. அதனால் அதை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மீடியாவில் பாருங்கள், ரொம்ப அவர்கிட்ட வந்து ஒரு அலட்சியமான உடல் மொழி. அது அலட்சியம்னு சொல்கிறத விட என்ன பெரிய நீங்கள்லாம் ஆட்கள், இதுவரையும் பேசுகிற ஆட்கள் யார், இவ்வளோ காலம் வந்து மற்றவனை பேச விடாமல் வச்சுருந்தது யார் போன்ற அந்த ஒரு அரசியல் இருக்கும். அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவார். அவர் பேசுகிற எல்லா அரசியல்லையுமே வந்து அதை சொல்லும்போது அது ஒரு பெரிய பூதாகரப்படுத்தி இதை நான் செஞ்சுருக்கேன்னு சொல்ல மாட்டார். ரொம்ப போகிற போக்கில் அதை சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து உமாபதி சார்கிட்ட உண்டு. நம்ம ஊடகத்தில் அவர் வந்து அந்த பேச ஆரம்பித்து அந்த காலகட்டத்துக்கு பிறகே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஊடகத்தில் ஒரு வித்தியாசமான ட்ரெண்ட் செட் வந்திருக்கும். நம்ம ஜீவா டுடே ஊடகத்தை கவனித்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் இப்போ பல ஊடகங்களில் போயிட்டார். கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 10 ஊடகத்தில் கொடுக்குற நிலைக்கு வந்து சார் வந்து இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவர்கிட்ட நான் கவனித்தது, இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க, எந்த அரசியல் பிரச்சனையும் எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் சார் அதை அணுகிற விதத்தில் ஹைப்பர் லோக்கலில் இருந்து இன்டர்நேஷ்னல் வரையும் அதை இணைச்சி பேசுகிற அந்த தன்மை தான் சாருடைய ஸ்பெஷாலிட்டி. அதான் உமாபதி சாருடைய தனித்துவம். அவர் மதுரையில் பெற்ற அனுபவம், கேமராமேனாக இருக்கும்போது அவருக்கு கிடைத்த அனுபவம், கோயம்புத்தூரில் அவருக்கு கிடைச்ச பார்வை, இது எல்லாமே அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. குறிப்பாக கோவை குண்டுவெடிப்பின் போது இருந்த கேமராமேன் அதை வந்து பதிவு செய்த ஒரே நபர் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் சென்னையினுடைய வாழ்க்கை, தமிழர்கள் தடம் பதித்த நாடுகள் தேடி அவர் பல இடங்கள் போயிருக்கிறார். நம்ம தமிழர்கள் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடங்கள் போய் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருந்திருக்காங்க, இங்கெல்லாம் நம்முடைய வேர் இருக்குது, விழுது இருக்குது, இந்த மாதிரியான அவர் புத்தகம் 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அவர் வந்து அதுதான் சொல்கிறேனே, அவர் வந்து இந்த பன்முகத்தன்மை உண்டு. ஒரு பகுப்பாய்வாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளருக்கு என்னென்ன மாதிரியான குணங்கள் வேணும், கூறுகள் இருக்கணுங்கிறதுக்கு உமாபதி சார் வந்து இன்றைய இளம் தலைமுறைக்கு வந்து ஒரு முன்னுதாரணம். அது பெரிய விஷயம். இவ்வளவு நாலேஜ் உள்ள ஒருவர், இவ்வளவு அனுபவங்கள் பெற்ற ஒரு ஆளுமை திரைத்துறைக்கு நுழைவது, இயக்குனராக இருப்பது, தயாரிப்பாளராக இருப்பது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி படைப்பாளிகள் வருவதில்லை. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு கதையுடன், திரைக்கதையுடன், நேட்டிவிட்டியுடன், ஒரு சமூக அக்கறையுடன். சமூக அக்கறைங்கிறது சமூகத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே வரும். இந்த சாதி அமைப்பை பற்றியோ, குடும்ப அமைப்பு பற்றியோ, ஆணாதிக்கத்தை பற்றியோ உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா தானே அதை பற்றி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் படம் எடுப்பேன். இன்றைக்கி அது எதுவுமே தெரியாமல் தானே படம் எடுக்கிற. கொரியன் படத்தை பார்த்துட்டும் அமெரிக்கன் படத்தை பார்த்தும் டெக்னாலஜிங்கிற கான்செப்டில் தான் எடுக்கிறதுனால தான் பிரம்மாண்டமான படங்கள் விழுந்துருது. பார்க்குறவனுக்கும் அரசியல் உணர்வு இல்லை, சமூக உணர்வு இல்லை, எடுக்கிறவனுக்கும் இல்லைன்னா என்னாகும், நம்ம சமூகம் என்னாகும்? திரைப்படங்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தா. இந்த நிலையில் உமாபதி சார் மாதிரி நம்ம மண் சார்ந்து எடுக்கக்கூடியவர், உலக அரசியல் பார்வை உடையவர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இவரை போன்ற ஆளுமைகள் திரைப்படம் எடுப்பதை நான் உண்மையில் வரவேற்க தகுந்த விஷயமா பார்க்குறேன். அவருடைய வெற்றியை என்னுடைய வெற்றியாக நான் மனசார நினைக்கிறேன். இது நம்முடைய வெற்றி, தமிழ் சமூகத்தின் வெற்றியாக பார்க்குறேன். இந்திய திரைக்கதை உலகின் மன்னன், தமிழ் திரைப்பட வரலாற்றின் மிக முக்கிய ஆளுமைகளை நீங்கள் பட்டியலிட்டால் நிச்சயமாக அதில் நம்முடைய பாக்கியராஜ் அவர்களை தவிர்த்துவிட்டு பட்டியலிடவே முடியாது. ஸோ அவர் இந்த மேடையில் இருக்கின்ற பொழுது அவரை நான் முதலில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி தொடங்குறது தான் மரியாதையாக இருக்கும். ஸோ பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும், மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள், குறிப்பாக ஊடகத்துறை நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஸோ உமாபதி சாரை பற்றி எல்லாரும் பேசினாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் தொப்பியால் பிரபலமானவர்கள் அவரும் ஒருத்தர் நினைக்கிறேன். ஸோ வந்து எங்கள் ஆஃபீஸில், சாரி சார் ரொம்ப கலவைக்கலாம் சொல்கிறேன், எங்கள் ஆஃபீஸில் எங்கள் ஸ்டாஃப் வந்து டக்குனு உங்கள் பேரை மறந்துட்டாங்க, சார் அந்த தொப்பிக்காரரை கூப்பிடுங்க சார், அவர் தான் இதை சூப்பராக பேசுவாங்க சார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவிற்கு பலவற்றையும் பேசக்கூடியவர். ஸோ இன்றைக்கு அவர் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்களே அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சக ஊடகவியலாளனாக நான் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி நண்பர் இயக்குனர் கிருஷ்ணவேல் அவர்கள் ஸோ கருஞ்சட்டையோடு வந்திருக்கிறார். நான் அதுக்குள்ளே அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்பாக நான் 2 பேரை பாராட்டணும்னா கதாநாயகனையும் கதாநாயகியும். நீங்கள் ஒரு படத்தில் கதாநாயகனும் கதாநாயகியும் சம்பளம் ஊதியத்தை எல்லாம் தாண்டி அவங்க விரும்புவது அவர்களுக்கான வெளிச்சம், அவர்களுக்கான அடையாளம், அவர்களுக்கான கைத்தட்டு, அவங்க முகம் வெளியில் தெரியணும். அதையே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள்வா உள்ளபடி அந்த மனசுக்கு, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்னுடைய உளப்பூர்வமான பாராட்டுகள். உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. அடையாளம் நீங்கள் வந்து இப்போ எங்களை டிவியில் கூப்பிட்றாங்க, மாஸ்க் போட்டுகிட்டே பேசுங்க சார்னா யார் போவோம்? எங்கே வர்றதே அதுக்கு இல்லையா? இப்போ யதார்த்தம் நம்ம முகம் தெரியணும். ஸோ அதை நீங்கள் வந்து அந்த பண்ணியிருக்கிறீங்க. நான் இந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்க்கின்ற பொழுது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன். நோ மீன்ஸ் நோ அப்படின்னு முன்னாடி ஒன்று சொன்னாங்க. அதுதான் படத்துடைய கிட்டப்பட்ட கதையாக இருக்கும் நான் யூகிக்கிறேன்.
நீங்கள் தமிழ் ஊடகத்தில் முன்னாடிலாம் ஒரு வார்த்தை வரும், இளம்பெண் கற்பழிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது எப்படி அழிப்பீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணினுடைய அயோக்கியத்தனம், ஒரு ஆணினுடைய வக்கிரம், ஒரு ஆணினுடைய பாலியல் வக்கிரத்திற்கு அவன் வல்லுறவு செய்கிறான் ஒரு பொண்ணை. ஆனால் அங்கே கற்பிழந்தவளாக யாரை பத்திரிகைகள் சித்தரித்தன அப்படின்னா ஒரு பொண்ணை தான் வந்து இவன் பண்ண அக்கிரமத்துக்கு ஒரு பொண்ணு கற்பிழந்தவள். இதை வந்து பெரியாரிய சிந்தனையாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினோம். அது எப்படி ஒரு ஆணோட அயோக்கியத்தனத்துக்கு அவளை கற்பிழந்தவளாக நீ சொல்லலாம்? அந்த வார்த்தையை முதல்ல மாற்றணும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ் ஊடகங்கள் அனைத்தும் பாலியல் வல்லுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெரியாரிய பார்வைக்கும் கிடைத்த வெற்றி. அதைத்தான் அந்த படம் பேசுவதாக நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு காதலிக்கின்ற பொழுது அவள் வந்து அவருடைய காதலனோடு அவள் தனிமையில் இருக்கிறாள். அதன் பிறகு அவள் காதலன் மிரட்டுறதாகத்தான் அந்த ட்ரெய்லர், அந்த பாடல் எனக்கு புரிகிறது. ஸோ அதுவே அது எப்படி துரோகமாக மாறும், அது எப்படி கற்பிழந்ததாக மாறும் என்று கேட்கக்கூடிய அந்த கதை அப்படிங்கிறது. ஸோ அது கருஞ்சட்டையினுடைய சிந்தனை, அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அப்புறம் அதை பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக இன்னொன்று பேசி ஆகணும். நம்முடைய ஐயா அவர் இல்லை, மருத்துவர் தணிகாசலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது நிறைய படத்துக்கு பேர் யோசித்தோம், டைட்டில் யார் அந்த சார்னு கூட யோசித்தோம் அப்படின்னு சொன்ன உடனே நண்பர் சுபாஷ் கூட சொன்னார், தலைப்பையும் காணும் சாரையும் காணுன்னு. சார் இல்லாததை தெரினா கிடைக்காது, அதை கண்டுபிடிச்சு கோர்ட்டே சொல்லிடுச்சு தெளிவா. நமக்கு அது இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டா அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வேணா அந்த படத்துக்கு இன்னொரு தலைப்பை சொல்கிறேன், யார் அந்த தாத்தான்னு நான் புதிய தலைமுறையில் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த தாத்தாவை தான் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சார். அந்த தாத்தா யாருன்னு ஒரு பேராசிரியர் சொன்னாங்க. ஒரு மாணவியிடம் பேசினார்கள், ஒரு தாத்தாவோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. நீங்கள் வேணா அடுத்த முறை படம் எடுக்கும்போது யார் அந்த தாத்தான்னு வைங்க, தாத்தாவை தான் இன்னி வரைக்கும் காணலை. சாரை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவருக்கு 30 ஆண்டு நீதிமன்றம் சிறை தண்டனையும் கொடுத்து விட்டது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஸோ பெண்கள் சார்ந்து நான் ஓகே தாத்தா எங்க இருக்காருன்னு தெரியல, நான் சொன்னேன் தாத்தா இருக்கிறாருன்னு அவங்க சொல்றாங்க, தெரியல. ஓகே அவர் தான் அந்த தாத்தாவா தெரியல, ஓகே இருக்கட்டும். பட் இந்த மாதிரியான படங்கள் ஒரு ஒரு சிறிய பட்ஜெட்ல அல்லது புதிய முகங்களோடு வரக்கூடிய படங்கள் பேசுகின்ற அதனுடைய பேசு பொருளுக்காக தமிழ்நாட்டில் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்கள் காக்கா மட்டும் அப்படி ஒரு பெரிய வெற்றியை பெற்றுச்சு. சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய வெற்றி. நீங்கள் வந்து மஞ்சுமல் பாஷையை தமிழ்நாடு கொண்டாடியது. அதனால வந்து மிகப்பெரிய நடிகர்கள் நடித்த படம் தான் வெற்றி பெறும் அல்லது பெரிய பட்ஜெட்டில் அப்படிலாம் இல்லை. நல்ல கதையை சொல்லக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் தமிழ் சமூகம் அதை வரவேற்க எப்பொழுதும் தயாராக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நிச்சயம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையோடு நான் படக்குழுவினர் அத்தனை பேருக்கும், என்னுடைய நண்பர் இனிய நண்பர் உமாவதி அவர்களுக்கும், கிருஷ்ணவேல் அவர்களுக்கும், குறிப்பாக பாடலாசிரியர் விவேகா இன்னைக்கு பாடல் வெளியீடு, ஸோ அவருக்கும் பாடல் வரிகள் மிக சிறப்பாக இருந்துச்சு, இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அரசியல் பரபரப்பு இருக்கும் அப்படின்னு தொகுப்பாளர் சொன்னார். அதை நம்முடைய நண்பர் உமாவதியினுடைய நலன் கருதி நான் அந்த பரபரப்புகளை அதிகம் ஏற்றாமல் விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே கூடியிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்த தோழர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் அண்ணன் உமாபதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க, விவேகா சார் வந்திருக்காங்க, இன்னும் பல பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் அநேகமாக கொரோனா சமயத்தில் எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது எப்போ ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. கொரோனா சமயத்தில் நம்ம வந்து இந்த சமூக இடைவெளியை கடைபிடித்தோம். இப்போ ஒரு படம் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் யோசித்து அந்த கான்செப்டில் அந்த கண்டென்ட்டில் எழுதுனது. அப்புறம் திரும்ப எப்போ முடித்தாங்க, எப்போ ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியல. ஸோ அப்போ கொரோனா சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு திரைக்கு வர்றதுக்கு தயாராக ஆகியிருக்கிறது. இதே கொரோனா சமயத்தில் இன்னொருவரும் ஒரு படம் எடுத்தார். அவர் இன்னைக்கு இந்த பூமியில் இல்லை, நம்ம எல்லாம் மறந்துருப்போம்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு நினைவூட்டல் தான். அவர் எடுத்த படம் இந்த சமூகத்தில் என்ன விளைவை ஏற்படுத்துச்சுன்னா, இந்த அரசாங்கம் என்னென்ன அயோக்கியத்தனங்களை செய்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன அக்கிரமங்களை செய்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன பொய்களை, வதந்திகளை, அவதூறுகளை இந்த மீடியாக்கள் மூலமாக பரப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரே ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் புரட்டி போட்ட ஒருவர். அதுவும் அந்த கொரோனா சமயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அவர் பேர் டேனிஷ் சித்திக்.
ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவர் திரும்ப மர்மமான முறையில் அவருடைய இறப்பு நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கிராஸ் ஃபயரில் அவர் கொல்லப்பட்டார், ஐ மீன் இறந்து போனார் அப்படிங்கிற தகவல் தான் வந்துச்சு. அதற்கான விசாரணைகள் என்ன, உண்மையிலே கிராஸ் ஃபயர் தானா அல்லது வேறு யாரும் இதுக்குள்ளே சதி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற தகவல் நமக்கு எதுக்குமே வரல. ஏன்னா எந்த விசாரணையும் இப்போ சரியாக நடத்தப்படுறதில்ல. நமக்கே தெரியும், ஃப்ளைட் கிராஷ் ஆணுச்சு, 241 பேர் நினைக்கிறேன் இல்லைங்களா, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தப்பிச்சிருக்காரு. இப்போ 241 பேர் ஒரே ஒரு ஃப்ளைட் கிராஷ் இறந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இதுதான் மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு சம்பவம்னு நினைக்கிறேன். இவ்வளவு எண்ணிக்கையில் ஒரே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவ்வளவு இறப்புகள் அப்படிங்கிறது. இப்போ 241 பேர் ஒரே ஒரு இந்த ஃப்ளைட் கிராஷ் இறந்து போயிருக்காங்கனாக்கா, இதில் அதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் வேறு வைரல் ஆச்சு. சரியாக உள்ள அந்த ஏசி ஒர்க் ஆகலை, தொழில்நுட்ப கோளாறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்தே வீடியோ ஜஸ்ட் பிஃபோர் ஒருத்தர் அங்கே வீடியோ போஸ்ட் பண்ணது நமக்கு வந்துருந்துச்சு. எப்படி உள்ள உண்மையிலேயே அது விபத்து தானா அல்லது இதில் வேறு எதுவும் சதிகள் இருக்கா அப்படிங்கிற இந்த விசாரணை சரியாக போகுமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இப்படி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை யாருமே கேள்வி எழுப்ப மாட்டாங்க. நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப நிறைய வாய்ப்புகள் கொடுக்கலாம், அதிகமான சம்பவங்கள் அவங்க பெறலாம். அதை தாண்டி நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாட்டை தூக்கி கையில் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அப்படி நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கனாக்கா இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கணும். இதெல்லாம் கேள்வி கேட்காம நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் நல்லா நடிப்பேன், அதனால நாட்டை என் கையில் கொடுங்க அப்படின்னா பாக்யராஜ் சார் எப்போவே சிஎம் ஆயிருப்பார்ல இல்லைங்களா? அதனால நல்லா நடிக்கிறதுக்காகவும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நாட்டை தூக்கி நம்ம கையில் கொடுத்துட முடியாது என்பது பாக்யராஜ் சாருக்கு நன்றாக தெரியும். அதனால இதையெல்லாம் கேள்வி கேட்டாக்கா கண்டிப்பாக நாட்டை கையில் தூக்கி கொடுக்கலாம். அப்படி இல்லாத வரைக்கும் நம்மளால நாட்டை கையில் தூக்கி கொடுக்க முடியாத சூழல். அதனால அப்போ அந்த கொரோனா சமயத்தில் எடுத்த ஒரே ஒரு ஃபோட்டோ அது ஒட்டுமொத்த இந்தியாவுமே புரட்டி போட்டது. என்னென்ன பொய்களை, வதந்திகளை, அவதூறுகளை பரப்புகிறார்கள், இந்த மக்கள் நலன் சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஒரு கொரோனா ஊசி நமக்கு போடணும், அதுவும் வெளிநாட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த கொரோனாவில் நாமக்கு அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமா இல்லையா, நம்ம புள்ள இருக்குமா இருக்காதா, நம்ம அப்பா அம்மா இருப்பாங்களா இருக்காதா, எப்போ இறப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சமயத்தில் ஒரு நாட்டினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் அல்லது நாட்டை ஆளக்கூடிய அந்த கட்சி தன் நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கணும். அப்போ அவ்வளவு தடுப்பூசிகளை எப்படி இலவசமாக நம்ம மக்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும். அந்த காலகட்டத்தில் நாளைக்கு இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாத காலகட்டத்தில் அந்த தடுப்பூசிகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த அரசாங்கம் விற்பனை செய்தது. காசு கொடுத்து தான் இங்கே உள்ள ஒவ்வொரு மாநிலமும் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே உள்ள மக்களுக்கு தடுப்பூசியை போட்டது. தடுப்பூசி பற்றி பேசுகிறோம், தணிக்கைச்சலம் சார் வேறு இல்லை. அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கேள்வி கேட்க 36,000 கோடி ரூபாய் இந்த கொரோனா சமயத்தில் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிஎம் கேர்னு போட்டு 36,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணாங்க. மக்களுடைய காசு. ஒருத்தனுக்கும் வருமானம் இல்லை, ஒருத்தனுக்கும் பிஸ்னஸ் கிடையாது, எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். நம்ம போய் வெளியில் அந்த டயத்தில் ஏதாவது அரிசியை வாங்கிட்டு வந்தால் தான் நமக்கு உணவு, இல்லைனாக்கா அன்றைக்கி முழுக்க நம்ம பட்டினி தான் கிடக்கணும். அன்றைக்கி ஃபுல்லாக லாக்டவுனில் இருந்துச்சு. அந்த சமயத்தில் பையில் இருந்ததெல்லாம் நம்ம போட்டு 36,000 கோடி இந்த அரசு கேட்குதுன்னு நம்ம கொடுத்தோம். அந்த 36,000 கோடியை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே 2 டோஸ் நமக்கு கொரோனா ஊசி போட்டுருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த 36,000 கோடி என்ன செய்தது, யாருக்கு கொடுத்துச்சு, நம்ம யாருமே சிந்திக்கலை. ஸோ அவர் எடுத்த டேனிஷ் சித்திக்கு எடுத்த ஒரு ஃபோட்டோ இந்த சமூகத்தை எப்படி புரட்டி போட்டுச்சோ கொரோனா பீரியடில், அப்படி கொரோனா சமயத்தில் எழுதப்பட்ட இந்த கதை கண்டிப்பாக சமூகத்தில் ஏதோ ஒரு கேள்வியாவது எழுப்பும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுல கதையை கொண்டாந்து. அதனால் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இசை தற்போது வெளியிடப்படுகிறது. விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் திரைக்கதை ஜாம்பவான் அவர்களுக்கும் மற்ற பல்துறை ஜாம்பவான்களுக்கும் வணக்கங்கள். ஆக்சுவலாக
இந்த பாட்டு ஒர்க் பண்ணது வந்து இந்த படத்தோட கதாநாயகி எப்படி இந்த காதல் கோட்டை மாதிரி முகம் தெரியாமல் நமக்கு தெரியாமல் பண்ணாங்களோ அது மாதிரி தான் நானும் பாடலாசிரியரும் பணிபுரிந்திருக்கிறோம். ஸோ அவர் எழுதி கொடுத்த ஒரு பாடலுக்கு தயாரிப்பாளர் இசையமைக்க அணுகி, ஸோ அவர் இந்த பாடலோட வடிவம் இசை வடிவம் எப்படி இருக்குன்னு தெரியாமலே ஒரு பாட்டுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, மேபி பிகாஸ் வி ஸ்டார்டட் அந்த கொரோனா டைமில் ஆரம்பித்ததுனால இருக்கலாம், அப்படி தான் அந்த பாட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு பாட்டு எழுதினவருக்கு நம்ம போட்ட மியூசிக்கு அது பிடிச்சிருக்குமா அப்படின்னா, ஆஸ்ட் ஹிம், ஹி செட் யா இட்ஸ் ஹி லைக்ட் இட். ஸோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ குடன்ட் ஹாவ் எனி ரியாக்ஷன்ஸ். ஒரு ஹும் கூட இல்லை, பாட்டை கேட்டுட்டு எல்லாமே சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஹோப் யூ லைக் இட். எனக்கு வந்து சில விஷுவல்ஸ் காமிச்சார் தயாரிப்பாளர் உமாபதி. ஸோ இந்த பாட்டு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஒரு டாப் ஆங்கிளில் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சீனிக் லொக்கேஷன்ஸில் இருக்கும். அப்புறம் இடையில வந்து அந்த கேரளாவில் இருக்கிற அந்த கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், போட்டில் போகிற மாதிரி இருக்கும், ஹீரோயின் முகம் பார்க்காம அது மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்தது. பட் சில ஸ்டில்ஸ் மட்டும் நான் பார்த்துருந்தேன். பாட்டோட விஷுவல்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ நான் பார்க்கல. பட் இன்னைக்கு வந்து இந்த பாட்டோட அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இவ்வளோ அழகாக நம்ம பண்ண ஒர்க்கை வந்து விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ண டைரக்டர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் சினிமாட்டோகிராஃபர் அவர்களுக்கும், முகத்தை காட்டாமல் இதில் பணிபுரிந்திருக்கும் கதாநாயகிக்கும், இன்னும் இந்த பாடலை மிகச்சிறப்பாக உருவாக்கி கொடுத்திருக்க பின்னணியிலிருந்து உழைத்த அத்தனை பின்னணி முன்னணி நாயகர்களுக்கும் மிக்க நன்றி. எனக்கு ஒரு சின்ன கௌரவம் கிடைச்சது. ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஒரு திரைக்கதை ஜாம்பவான் கையிலிருந்து எனக்கு ஒரு சின்ன வாழ்த்து கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாதாரண கையை அது எத்தனை ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கும். நம்ம கைவலிக்க கை தட்டின எத்தனையோ திரைக்கதைகள் வசனங்கள் அவர் கையிலிருந்து வந்திருக்கு. அதிலிருந்து ஒரு சின்ன வாழ்த்து எனக்கு கிடைச்சது. எனக்கு ஆக்சுவலாக திரைக்கதை எழுதுவதிலும் பெரும் ஆர்வம் உண்டு. ஸோ அதுக்கும் சேர்த்து இந்த வாழ்த்து உங்களிடமிருந்து கிடைத்ததாக நானே எண்ணிக்கொள்கிறேன். வருகை தந்து சிறப்பித்தமைக்கும் பாடலை அமைதியாக கண்டு கழித்தமைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. அவங்க ரொம்ப நல்லா பேசிட்டாங்க. நான் நன்றி சொல்கிறதுக்கு தான் நிறையா இருக்குது. சார் கிளம்பிட்டாங்க. பாக்கியராஜ் சார் என்னுடைய மானசீக குரு பாக்கியராஜ் சார் தான். ஸோ அவங்க வந்து இருக்கிற ஃபங்க்ஷனில் நானும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் எல்லோரும் நிறைய படங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நிறைய கண்ட்ரி படங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஸ்பானிஷ், கொரியன் அந்த நிறைய எல்லாமே. ஸோ எந்த டைரக்டரையுமே வந்துட்டு கம்பேர் பண்ண முடியாத டைரக்டர் வந்து நம்ம பாக்கியராஜ் சார். அவர் படம் வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா படத்துலையும் விட தனியாக தெரியக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ அவரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம உமாபதி சார்னால தான். உமாபதி சார் பற்றி சொல்லணும்னா, எனக்கு அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ரொம்ப அதிரடியாக இருக்கும் அவர் பேசுகிறது. சார் பேசுகிறது மனசில் இருக்கிறது. அவர் நான் யோசிப்பேன், இவர் கேட்குற கேள்விக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சார் பதில் சொல்கிறாரு, இது எப்படி ப்ரிப்பரேட்டடாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பேன். ஆக்சுவலாக வந்து அவரோட ஆக்ஷனும் அப்படி தான். எனக்கு கால் பண்ணி இது மாதிரி மூவி நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. பண்ணுறேன் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் சார் பண்ணி சொன்னேன். ஓகே வந்துடுங்க, நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. என்ன சார் நாளைக்கு அப்படின்னா, ஆமாம் நாளைக்கு போயிடலாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இது இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க சார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நன்றி சொல்லணும்னா, சித்தர் தனியால் சொல்லும் சார் கோ ப்ரொடியூசர், அப்புறம் பன்ருட்டி ரமேஷ் குமார் சார், அப்புறம் கௌரி ஸ்ரீதர் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் படத்தோட டைரக்டர் கிருஷ்ணவேல் சாருக்கு என்னோட நன்றி. விவேகா சாரோட லிரிக்ஸ்லாம் வந்துட்டு கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். மியூசிக் டைரக்டர் சார் வந்து பேசுனது கூட நல்லா இருந்துச்சு. அவர் பாட்டும் நல்லா இருந்தது, அவர் சார் பேசுனது கூட ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க எனக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் அண்ட் சுந்தர் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு எனக்கு. ஸோ அவங்களை சொல்லணுங்கிற ஒரு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் டியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும்னு நான்
கேட்டுக்கிறேன். நானும் ரிப்போர்ட்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணேன், என்னன்னு தெரியல, என்னால் ஆக முடியல. முக்கியமாக வந்து ஜீவா டுடே, யூடியூப் ரூட்டர்ஸ், குமரவேல் சார் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு வந்து பண்ணது வந்து மிஸ்டர் மதுரை வாசகலையன் ப்ரொடியூசர் அவர்கள், அவருக்கும் என்னோட விஷஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ப்ரெஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்குமே எங்களுடைய வணக்கம் அண்ட் நன்றி. எங்களோட இந்த படத்துக்கு ஆதரவளிக்க வந்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி, எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே. எனக்கு இந்த படத்தில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணி கொடுத்த உமாபதி சாருக்கு தான் நான் இந்த தருணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் தயாரிப்பில் வெளிவந்த ஒரு முதல் படம் இது. ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சர் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் தயாரிப்பில் இன்னும் நிறைய படங்கள் வரப்போகுது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் கிருஷ்ணவேல் சாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் விவேகா சாரோட லிரிக்ஸில் சூப்பரான ஒரு பாடல் வந்திருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஸ்வேதா பாடியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டில் இந்த படம் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் சார் சொன்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஃபேம் அப்படின்றது தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன தான் எங்களோட முகத்தை காட்டாமல் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிச்சயமாக எங்களை பாராட்ட போகிறாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றது நானும் சரி, என்னோட கோ ஆர்டிஸ்டும் சரி ஒரு ஒரு எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. என்னதான் நம்ம வந்து முகம் காட்டாமல் நடித்தாலும் நிச்சயமாக. சார் ட்ரெஸ் கோடு, ஆமாம், இது வந்து கோஇன்சிடென்ட்டாக தான் அமைஞ்சது. எல்லாருமே பிளாக்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயே எங்களோட படத்தோட இந்த யுனைட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், திரைப்படத்துறைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் எந்த இயக்குனர்கிட்டையும் போய் உதவி இயக்குனராக வேலை செஞ்சதோ இல்லை யாராவது உதவி இயக்குனர்கள் எனக்கு நண்பர்களோ அப்படிலாம் கிடையாது. சரி, அப்படிலாம் இருக்கும்போது இந்த படத்தை ஏன் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாக நான் வந்து ஒரு சர்வைவர்னு தான் எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியுது, தமிழில் எப்படின்னு தெரியல. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தளராமல் அந்த இடத்துலேருந்து மேலே வர்றது அப்படின்றது எனக்கு பழகி போன ஒன்று. இந்த 55 வயசில் இது வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 பிஸ்னஸ் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு 2வது பிஸ்னஸ் க்ளோஸ் ஆனவொடனே எல்லோரும் மூடி வச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுவரை 8 பிஸ்னஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சிங்களேன். கொரோனாவில் க்ளோஸ் பண்ணது 8வது பிஸ்னஸ். அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் பொண்ணை ஹீரோயினாக போட்டு படம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டார். சரின்னு நாங்கள் கதையெல்லாம் எழுதிட்டோம். நம்ம மைனர் சொன்னது தான், கொரோனா டைமில் தான். கதையெல்லாம் எழுதி முடித்த நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக அந்த ப்ரொடியூசர் வந்து நான் வரலன்ட்டார். அப்போது யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஒன்று எடுத்தால் நயன்தாரா வச்சு எடுப்போம், இல்லைனா யாருமே வேணாம் விடு அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு இப்படி யாருடைய முகத்தையும் காட்டாமல் எடுக்கலாம் அப்படின்னா அதுவே ஒரு புதுமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மாற்றினோம். சரி, இயக்குனராக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. எப்படி வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மகாபாரதத்தில் வர ஏகலைவன் மாதிரி தான். ஆனால் எந்த துரோணாச்சாரியாரும் என்கிட்ட வந்து கட்டவரெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா எங்கள் தலைவரே சொல்லியிருக்கார், கட்டை விரலை கேட்டால் பட்டை உரியும் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த துரோணர்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. என் கை விரல் மட்டும் பத்தாது, கால் விரலையும் கட் பண்ணி கொடுக்கணும். அதுவும் பத்தாதுன்னா உமாவதிட்ட கடவையும் வேற கட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோ பேர்கிட்ட எடுத்துருக்குறோம். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. முந்தான முடிச்சின்னு ஒரு படம், பாக்யராஜ் சாரோட படம். அந்த படத்தோட ஹீரோவாக அவர் தான் நடிச்சிருப்பார். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் இதை யாரும் கவனிக்காமையே விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். முந்தான முடிச்சு படத்தில் வந்த பாக்யராஜ் சாரோட கேரக்டரோட பேர் யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்கல. படம் ஃபுல்லாகவே எல்லாரும் அவரை வாத்தியார் 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 தான் கூப்பிடுவாங்க. அந்த படத்தில் நான் கடைசி கிளைமாக்ஸ் சீனில் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஊர்வசி போய் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண போயிருப்பாங்க. இவர் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள கூட்டு வர்றதுக்காக போகிறப்ப அட்லீஸ்ட் டாக்டர் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். அங்கேயும் அந்த இடத்துல ட்ரிக்காக டைலாக் வச்சுருப்பார், நீங்கள் தான் அந்த பொண்ணோட புருஷனா அப்படின்னு தான் அந்த டாக்டர் கேட்பாங்களே தவிர அங்கேயும் பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ
அந்த படமும் இதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அறிஞர் அண்ணாவோட ஓரிரவு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. கலைஞரின் படங்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பார்த்திபன், அதாவது சொல்கிறேன், இந்த நான் கற்றுக்கிட்ட துரோணர்கள் அப்படின்னு சொன்னால் என் கை விரல்கள் என் கால் விரல்கள் மட்டும் இல்லாமல் உமாபதியும் கடை வாங்கி தான் வெட்டி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இப்படியாக ஒரு வித்தியாசமாக ஒரு படத்தை செய்யணும்னு முடிவு பண்ணோம். இதில் பெண்கள் குறித்து, பெண்கள் பாதுகாப்பு குறித்து, பெண்கள் எதை கண்டு அச்சப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு விழிப்புணர்வோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறோம். இது பல படங்களின் தழுவாகவும் இருக்கலாம், சாயலாகவும் இருக்கலாம், காப்பின்னு கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் கதை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு கிரியேட்டராக நான் பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்க முடியும். படம் திரைக்கு வந்த பிறகு உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம். இன்னும் நிறைய பேசலாம், இன்னும் நண்பர்கள் பேச வேண்டி இருக்குது அப்படின்றதுனால நம்ம இதோடு இதை முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த மாலை நேரத்திலே அனைவர்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் ஆண்டோர்களே, சார்ந்தோர்களே, இந்த விழாவிற்கு உமாபதி சாரை பற்றி நான் பேச போகிறதே இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லாரும் பேசிட்டாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே முதல்ல என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். என்னென்னு சொன்னால், முயற்சி என்பது வேற, புது முயற்சி என்பது வேற. புதுசாக முயற்சி எடுக்கிறதுக்கு பயங்கரமான தைரியம் வேணும், அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால், ஒரு கதையை படமாக பண்ணி வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் நான்லாம் யோசிப்பேனா இருக்கும். அதையும் தாண்டி நான் யார் என்று காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முதல்ல இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அடுத்ததாக அப்படிப்பட்ட இயக்குனரை தேர்வு செய்து நான் தயாரிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அது அவருக்கு டபுள் நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால், ஒரு புதிய முயற்சியை இயக்குனர் கையில் எடுத்திருக்கிறாரு. அந்த முயற்சிக்கு ஒரு ஸ்டேஜை கொடுக்கறதுக்காக வேண்டி உமாபதி சார் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு மேலே தான் வியாபாரம் அப்படிங்கிறது, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அந்த முயற்சி எடுத்ததற்கு தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டர் சார் அவர்களுக்கும் அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய முதல் நன்றி. அடுத்து ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம், பாடலையும் பார்த்தோம். பாடலாசிரியை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிந்தவர், உலக அறிந்தவர். பாடகி நல்லா பாடியிருந்தாங்க, மியூசிக் டைரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் புதிய முயற்சியாக அவங்க எடுத்துட்டேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த புதிய முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு பத்திரிக்கைக்காரங்க, அவர் பத்திரிக்கைக்காரங்க, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட்டும் பண்ணிடுவீங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதே போல் இந்த படத்தை தேட்டரில் எல்லாரும் பார்த்து ஒரு வெற்றி படமாக்குங்கள் என்று உங்களுடன் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு குடியிருக்கும் பத்திரிகை உலக நண்பர்கள் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்த என்னுடைய குடும்ப நண்பர்னு சொல்ல முடியாது, அவர் குருன்னு சொல்ல முடியாது, அவர் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவர் திரைத்துறையில் நிறையா பாக்யராஜ் சார்ட்ட அவர் ஒரு சின்ன வயசில் பிரமிச்சு அவருடைய படங்களை பார்த்தது வேறு. அதற்கப்புறம் பின்னால் பத்திரிகையாளர் ஆனதுக்கப்புறம் அவருடைய நட்பு. என்னுடைய முதல் புத்தகத்தை சந்திரபாபு நாயுடு வெளியிட்டார் முதலமைச்சராக இருக்கும்போது. ஒரு 2004 அந்த புக்கு ரிலீஸ் ஆச்சு, அதில் பெரிய லாஸ் ஆச்சு. அது அவர் 2வது புக்கை ரிலீஸ் பண்ணி வச்சவர் பாக்யராஜ் சார் தான். அது பாலுமகேந்திரா சார் என் மீது கொண்டிருந்த மிகுந்த அன்பு. அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அதுவும் ஒரு சண்டையில் தான், அவர் பத்திரிகையாளர்னா ஒரு சண்டையில் தான் அவரோட மிகப்பெரிய பாதியில் அந்த ஃபங்க்ஷனில் எழுந்திரிச்சு போயிட்டார் பாலுமகேந்திரா சார். அதுக்கப்புறம் அவரோட நட்பு கிடச்சி அப்புறம் கடைசியில் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் பழகி கொண்டிருந்தார். அவர் தான் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, ரொம்ப சீரியஸாக அப்போது அட்மிட் ஆகிட்டார். அதுக்காக அந்த புத்தக விழா, என்னடா முதல் புத்தகம் டோட்டல் லாஸ், அது ஆங்கிலத்தில் இருந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் நான் இருக்கும்போது அங்கே ஒரு சேனலோட ஹெட்டாக இருந்தேன், சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்தேன். அப்போ முதல்வரோட ஏற்பட்ட பழக்கம். அதுக்கப்புறம் ஆந்திரா பாலிடிக்ஸை பற்றி, கர்நாடகா பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸை கம்பேர் பண்ணி எழுதுனா அவர் ரிலீஸ் பண்ணார். ஆனால் ஃபினான்ஷியலாக எனக்கு பெரிய கடன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் எதுவுமே எழுதலை. அதுக்கப்புறம் தான் பதிவுகள்னு எழுதி அப்புறம் அதுவும் பாலுமகேந்திரா சாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு.
சரி அப்போ அவர் சொன்னார், அப்போ உங்களுக்கு யார் பிடிக்கும், என்னால் ராணிப்பேட்டை வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, என்னோடய உடல்நிலை தான் உங்களுக்கு தெரியும், சென்னைனா கூட நான் வந்துட்டு வந்துடுவேன் உமாபதி, வேறு யாராவது நீங்கள் கூப்பிடுங்க, உங்களுக்கு வேறு பிடிக்கும். எனக்கு பாக்கியராஜ் சாரை பிடிக்கும், ஆனால் வந்து எனக்கு பழக்கம் இல்லையே, தெரியாது, நீங்கள் நேராக போய் பேசுங்க, நான் ஏதாவது சொன்னார்னா நான் ஃபோன் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், என் பேரை சொல்லுங்கள். நான் அதுக்கான அவசியமே இல்லை. அப்போ தான் எனக்கு ஒரு 18-20 வருடங்களுக்கு முன்பு பாக்கியராஜ் சார் எனக்கு பழக்கம். 2008 அந்த 7-8 வாக்கில் பழக்கம். அதற்கப்புறம் அவர் மிக நெருக்கமாயிட்டார். நான் போய் வீட்டில் உட்காந்தனால அவங்க மேடம் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. இவர் எங்கே ஆளை காணா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக பார்த்தா அந்த உமாபதி, ஐயோ அவ்வளோதான் சீன் முடிஞ்சு, நீ ஒரு 10 மணி ஆயிரும்ன்ற மாதிரியான ஒரு நட்பு. அது அவர் பெரிய ஜாம்பவான், அவர்கிட்ட பல கதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவர் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு திடீர்னு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு கதையை முந்தானை முடிச்சோட இன்னொரு வெர்ஷனை சொல்லுவார். இதாங்க பண்ணது அப்படின்னு சொல்லி கடைசியாக இது பண்ணுவார். அந்தளவுக்கு என் மீது அன்பு கொண்டவர். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவதுன்னா கேட்பார். அவருக்கு எனக்கு உள்ள நட்பு ஒரு நீண்ட நட்பு. அதனால் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவர் இல்லாமல் நடக்காது. என்னோடய ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்லி அரம்நாடு பத்திரிகையில் ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க. அப்போ கூட சார் தான் இருந்தார், திரு அமீர் அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி என்னுடைய குடும்ப நண்பரான விவேகா, அதே மாதிரி இயக்குனர் கிருஷ்ணவேல். இந்த படம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, கிருஷ்ணவேல் வந்து என்னுடைய நண்பர். அது சமீபத்தில் இந்த யூடியூப் காலங்களில் ஜீவா டுடேயில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இதை வைத்து ஒரு நட்பு. அப்புறம் என் கூட ரொம்ப பழக ஆரம்பித்தார். 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அப்போ என்ன பண்ணார்னா, ஒரு படத்தை வந்து தயாரித்து எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருந்தார். அதை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பார். நான் கேஷுவலாக சொல்லுவேன், சரி ஏதோ காமெடி பண்ணுறாரு போல், ஏதோ படம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு. இது ஆள் இல்லாத படமா, ஆள் இருக்க படத்தையே பார்க்க எவனும் வரமாட்டான், ஹீரோ படமே தொங்கிடுது. இந்த ஒரு பெரிய ஹீரோ இருந்தார், அவர் வந்து உலகநாயகனாக இருந்து ப்ரொமோட் பண்ணாங்க, அதோட அவர் காலி. அவர் வந்து விண்வெளி நாயகன் நாங்கள் சும்மா பேசி யூடியூப்பில், இவர் எப்படி விண்வெளி நாயகன் ஆக்கிடலாமேன்னு. அதுக்கு அடுத்து வரணும் மணிரத்னம் எப்படி அது தெரிஞ்சு வச்சார், அவராக வச்சான்னு தெரியல, விண்வெளி நாயகன்னாரு, ஸ்பேஸுக்கே அனுப்பிட்டாங்க அவரை அந்த படத்தோட. ஸோ அப்படி படங்களே ஓட மாட்டேங்குதுன்னு கிருஷ்ணவேல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, ஒரு நாள் பாருங்கள் ஒன்று சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் கேஷுவலாக போய் நான் பல விஷயம் பேசிக்கிட்டு இருப்போம், அரசியல் தான் பேசுவோம், அதெல்லாம் ஒரு நாள் ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி காட்டினா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஏன்னா ஆளே இல்லை, ஒரு கார் மட்டும் போகுது, இன்ட்ரெஸ்டிங் அடி போகுது. சரிண்ணா அப்படி இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம். டைம் பார்த்தா 35 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. என்னடா இவ்வளோ இதாக போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னோடனே அது ஒரு கட்டத்தில் அதை ஃபினிஷ் பண்ணிட்டார். அதோட டியூரேஷன் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து அந்த கதை வந்து ரொம்ப அருமையாக செதுக்கியிருப்பார். யாருமே இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்ததே கிடையாது. எடுத்து அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வேறு கொண்டு போய் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னே, சரி இதோட இன்னும் ஒரு 40% ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்போ எங்கள்டெல்லாம் பெரிய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் காசு இல்லை, அப்படி போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு நாள் என்ன பண்ணேன், இது திடீர்னு ஒரு நாள் பேசி ரீப்ரொடியூஸ் பண்ணி சேர்த்துடலாம், வேறு ரேஞ்சு கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. இயக்கத்திற்காக பாக்கியராஜ் சாருக்கெல்லாம் தெரியும், என்னுடைய கதைகளில் சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். என்னுடைய கதையில் ஆரம்பித்த ஒரு மிக பிரம்மாண்டமான படம் ஒரு 10 நாள் மலேசியாலையும் தாய்லாண்டில் ஷூட் பண்ணி அதோட நின்றுச்சு. திருப்பி NDTVக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன் 2009 படம் ஆரம்பித்து. என்னோடய கதை டைரக்ஷன் வந்து மலையாளத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய டாப் 5ல் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அந்த படம் ஒரு 7 நாள் ஷூட்டிங் போய் நின்றுச்சு. திருப்பியும் அதுலேருந்து திருப்பி அந்த மாதிரி வெளில வந்துட்டேன். ஏற்கனவே ஒரு படம் ப்ரொடக்ஷன் வரைக்கும் போயிருந்தாச்சு. இப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. சரி அப்போ திருப்பி NDTV இண்டூவில் ஜாயின் பண்ணிட்டேன் அசோசியேட் எடிட்டராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தியில் சீஃப் எடிட்டராக அப்படி இருந்தால் அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன். அது 2 வருஷம் போயிட்டு இருந்தது. இடையில எடுக்கப்பட்ட முயற்சிகளெல்லாம் வந்து எதுவுமே பெருசாக வரல. ஆர்ட் ஃபிலிம்ஸ் அப்பப்போ டைரக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ப்ரொடியூசர் சுரேஷ் சார்லாம் இருக்கார். நான் ப்ரொடியூசர்னால் எனக்கு அவர் ப்ரொடியூசர். ஸோ அதனால் அவங்களெலாம் அழைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தேன் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தோடனே சரி இன்னும் பாடலில் சேர்த்துருவோன்னு சொல்லி ராஜா சாரை போன பிறந்த நாளில் பார்த்து அவருடைய ஒரு பழைய பாடலை வாங்கி அதை கேரளாவில் ஷூட் பண்ணோம்.
இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்னுடைய பத்திரிகை நட்பு ஓட்டம். ட்ரிவாண்ட்ரமாக இருந்தாலும் சரி, கொல்லமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஆசிரியர் அவர். நீங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரத்துலாம் சில இடத்துல ஃப்ளை கேம் பறக்க விடவே முடியாது. வினோத் இருக்கீங்களா? வினோத், ட்ரோன் வினோத் இருந்தார். வாங்க வாங்க உட்காருங்க. நான் வினோத் எப்படி அப்படின்னா, நான் அந்த டிவியில் எடிட்டராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் சில விஷயத்தை வந்து உத்தரவாக போடுவோம் ரிப்போர்ட்டுகிட்ட. அசைன்மெண்ட் டெஸ்கில் எனக்கு இது வேணும், இது இது ஏன் எடுக்க முடியாது, ட்ரோனில் ஏன் எடுக்க முடியாதுன்றீங்க அப்படின்னா, இல்லை சார் போலீஸ் இது பிடிச்சிடும் அது ஏங்க ஒரு முன்னணி டெலிவிஷனில் இது வந்தோடனே நானே களத்துக்கு போயிடுவேன். அதுக்கு யாருன்னா வினோத்தை கூப்பிட்டு போவேன். எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் எவன் வீட்டு ஜன்னலுக்குள்ளேயும் ட்ரோனை விடுவோம். அந்த ஆற்றல் படைத்தவர் என் தம்பி வினோத். எவன்ட்டையும் எவனை பற்றியும் பார்க்க மாட்டேன். இது தூக்கிடான்னா தூக்கிட்டு வந்துடக்கூடிய ஒரே ஃப்ளை 1.5 நிமிஷம் தான் பறக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது வந்து ஹெலிகாம என் காருக்குள்ளே வந்து உட்காந்துரும். எவனும் அப்படி ஒரு கில்லாடியை நான் அந்த வயசில் நான் பார்த்தது. நான் சொல்கிறது 8 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரோன் வந்த புதுசில் வினோத் போகலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் போகலாமான்னா சரி சார் என்ன சத்தம்லாம் பின்னாடி உட்காந்து இப்படியே பாட்டு கேட்டே வருவாப்புல. வினோத் இங்கே போட்டுருவோமா அப்படின்னு. மிகப்பெரிய இடங்கள்ல இப்போ அதெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா எலக்ட்ரானிக்கல்லேயே வந்து அது கனெக்டட் ஆகிடுச்சு. உங்களோட ஐடியை காட்டி கொடுத்துரும். ஏர்போர்ட்டை சுற்றி 5 கிலோமீட்டரில் பறக்க விட்டிங்கன்னா அவங்க ஐடியை காட்டி கொடுத்துரும். உங்களை ஒத்திக்கிறாங்க போலீஸ். அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை. கண்ணில் பார்த்தா போலீஸ் பிடிச்சிடுவாங்க. பல இடங்கள் அதை சொல்ல விரும்பலை. அந்த மாதிரியான இடங்கள்லாம் ஆர்கியாலஜிக்கல் சைட்லாம் வந்து நானும் வினோத்து மட்டும் காரில் போவோம். போயிட்டு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி கார்லேருந்து என் காருக்குள்ளேருந்து ஃப்ளை கேம் போய் அப்படியே 3 கிலோமீட்டர் மேலே போகும். கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டு அப்படி 3 கிலோமீட்டர் போய் அங்கே டவுனில் இறக்கி எடுத்துகிட்டு இது எங்கேருந்து வருதுன்னு எவனுமே கண்டுபிடிக்க முன்னாடி என் காருக்குள்ளே வந்துடும். கார் எடுத்துகிட்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வித்தைக்காரன் தான் என் தம்பி வினோத். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரோன் காட்சிகள் கேரளாவில் பறக்க விட்டுருவோம். அது முக்கியமான இடங்கள்லாம் ஒன்றும் இல்லை. பர்மிஷன் வந்து அது கிராண்டட் கிடையாது. வேறு எந்த சினிமாக்காரர்களாக இருந்தாலும் அந்த ஷாட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவு பண்ணணும். பர்மிஷன் அது இதை பறக்க விட்டுறதுக்கு. இதை வந்து நாங்கள் வந்து காலையில் 6:30லேருந்து 7:30க்குள்ளே அந்த ஷூட்டை முடித்தோம். முதல் பாட்டில் உள்ள சில சீன்ஸு, 2வது பாட்டில் உள்ள சில சீன்ஸ் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிசி நண்பர் டெப்டி கமிஷனர் ஆஃப் ட்ரிவாண்ட்ரம் பேசுகிறோன்னே எடுத்துங்க. ஒன்றும் பர்மிஷன்லாம் அது ப்ராசஸ் ரொம்ப இதாகும்னு காலையில் 6:30 மணிக்கு பறக்க விட்டோம். பீச்சு டவரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 7:30 மணிக்கு அங்கேருந்து பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். 1 ஹவர் தான் ஷூட். வந்து அங்கேயே ஷூட் பண்ணது 3 இடத்துல 3 மணி நேரம் ஷூட் பண்ணி அந்த சாங்கை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து இவ்வளோ அதாவது பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். அது லோ பட்ஜெட் ஃபிலிமாக இருக்காது, ரிச்சான ஃபிலிமாக இருக்குது. ஏன்னா இதோட காஸ்ட் வந்து வேறு. ஆனால் திறமையான கலைஞர்கள் என்னோடய கேமராமேன் வரல. அவன் வெளியூரில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமாக போயிட்டாப்புல. 2வது கேமராமேன். இது படத்துக்கு 3 கேமராமேன். அவர் ஷூட் பண்ண ஒரு கேமராமேன். அதுக்கப்புறம் வினோத்தை வச்சு அந்த சாங்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கிம்பலுக்கு ஒரு கேமராமேன். எப்போ போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணோம். அந்த 6 மாதமாக எப்படின்னா மலை ஷாட் எடுக்கணும். சூப்பராக இருக்கும். நானும் கிருஷ்ணவேலும் பேசுவோம். மலை ஷாட் எடுக்கணும்னா அப்புறம் என்ன அதுக்கான எவ்வளோ செலவாகும்னு பத்திரிகை நண்பர்கள் தெரியும். ஒரு மலை ஷாட் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்னு அதுக்காக மலை வரைக்கும் வெயிட் பண்ணி டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹீரோயின் எங்கள் பொண்ணு. சரி நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு ஃபோனை போடுவோம். கிருஷ்ணகிரியில் வந்து 4 மணி மழை இன்றைக்கி மெட்ராலஜியில் பார்ப்போம். இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னோடனே பிளான் பண்ணுவோம். அது மழை வரும். ஏன்னா நம்ம தொழிலில் இவ்வளோ நாள் இருக்கோம். அந்த பத்திரிகை தொழிலில் யார் சொன்னால் மழை வரும் என்ன வரும்லாம் தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மழை வருது. மழை வந்தோன்னே ஐஸ் டக்குன்னு ஒரு கார் ரெடி பண்ணோம். நான் கிருஷ்ணகிரியில் வண்டி ஏறினா நேராக போனோம். ட்ரோனு ஒரு கிம்பல் கேமு ஒரு 2 அசிஸ்டண்ட் தான். 2 காரு டக்குன்னு போனோம். அந்த ஷாட்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கர பிரம்மாண்டமாக அந்த இயற்கையாகவே அமைஞ்சுது. பயங்கர பிரம்மாண்டமாக அமைஞ்சுது. அந்த கார் வந்து ரோட்டில் வந்து மிரட்டுறது, இந்த காசை கொண்டு போய் கொடுக்குறது. அதுக்கு அந்த நேரத்தில் ஆள் இல்லாமல் ட்ரோனில் வினோத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வினோத்தை அதில் நடிக்க வச்சோம். ஸோ அந்த மாதிரியான ஷாட்ஸ்லாம் அது வந்து அந்த 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 ஒரு நாள் நைட் ஷூட் பண்ணதுக்கு மட்டும் 10 லட்ச ரூபா எல்லாம் பண்ண முடியாது. அதை நாங்கள் சிம்பிளாக ஒரு 3 கார் எடுத்துகிட்டு போய் ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் அதை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை அதாவது ஸ்கை வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாக இருக்கும் மேகம். நீங்கள் மழை காலத்தில் அந்த மாதிரி மேகத்தை பார்க்கவே முடியாது. வெயில் காலத்துலேயும் பார்க்க முடியாது. அப்படி ப்ளைனாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும் ஸ்கை. ஆனால் இது 2க்கு மிடில் இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாதம் இந்த நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் ஜூன் மாதத்தில் ஸ்கையே தெரியாது. அடமழை பெஞ்சிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு விதமான ஒரு லைட்டிங் இருக்கும். ஒரு ப்ளூ ஸ்கை, அதில் பஞ்சாக மேகங்கள் இருக்கும்.
அந்த மாதிரி மேகம் தெரிஞ்சாலே கேமரா எடுத்துகிட்டு போயிடுவோம் பீச்சுக்கு. ஐஸு கிளப்பி விட்டு அதில் இந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க, கை கட்டி நிற்கிறது, ஜம்ப் பண்ணுறது, இன்னும் நிறையா சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே ஷூட் இங்கே போனோம், நேராக போனோம். அதுக்கு வந்து ஐஸோட ஒத்துழைப்பு ரொம்ப, அதாவது ஒரு கதாநாயகியாக இருந்து அதெல்லாம் பார்க்காம நம்ம வீட்டுக்குள்ளே, அதனால் வந்து டக்கு டக்குன்னு கிளம்புவோம். அப்படியே கிளம்புவோம், கேமராமேனு 2 அசிஸ்டன்ட்டு, அவ்வளோதான். இது பெரிய டீமு, அது இது ஃபுட்டு கிட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி போவோம், ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். கேரளாவில் போனோம், ஷூட் பண்ணோம். ஃபுல்லாக ஒரு 1.5 நாள் ஷூட்டிங்கு 2வது சாங்க்கு. 6 நாள் தான், ட்ராவலிங்லேயே ஒரு நாள் போயிடும். அந்த போட் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே தான் அங்கே ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரத்தில் ஆன் தி வே டு ட்ரிவாண்ட்ரம், அப்புறம் அந்த இன்னும் நிறைய காட்சிகள்லாம் இருக்குது, இன்னொரு சாங்கில் வரும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்சு. இப்போ ஒரு 8 லொக்கேஷன் மாறி இருப்போம். அந்த 2 நாளில் 8 லொக்கேஷன் மாறி எடுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து அதை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருந்தது. இந்த மாதிரியா ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்றதுல இருந்ததுனால இப்படியெல்லாம் வந்து இதை நாங்கள் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்க்குறோம். இதை ஒரிஜினலாக பண்ணியிருந்தோம்னா நிறையா செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கணும். அதுக்கு எல்லாரோடைய ஒத்துழைப்பு, இப்போ டைரக்டராக இருந்தாலும் சரி, கோ ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, கிம்பல் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, படத்துக்கு என்னுடைய அருமை நண்பர் ஆர்மும் 2 நாள் ஒர்க் பண்ணார். அவர் திரையில் ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு 4-5 படங்கள் செய்த ஒரு கேமராமேன். அவரும் எனக்காக 2 நாள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்படி நிறைய நண்பர்களோட உதவியோடு இதை முடிச்சிருக்கோம், அந்த படத்தை முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கலாம். இந்த ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு பத்திரிக்கையாளனை பார்த்துருப்போம். சில பேர் வந்து ப்ரெஸ் மீட் வைப்பான், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்போ பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த படமே எடுக்க மாட்டாங்க. அது ஒரு பப்ளிசிட்டிக்காக, ப்ரெஸ்ஸில் பேர் வரும் அப்படின்றதுக்காக எல்லாம் பார்த்துருக்கோம். அதை நம்ம பத்திரிக்கையாளராக பார்த்துருக்கோம். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. படத்தை முடித்து விட்டு தான், படத்தை ஃபஸ்ட் காப்பி அவுட் எடுத்துட்டு தான் இந்த படம் பண்ணுறோன்னே யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணவேலு அது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அது பழைய நண்பர்கள், அவருக்கு தெரியும். யூடியூப் ரூட்டஸாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம செந்தில்வேல், நம்ம ஜீவாக்கெல்லாம் ரைட்டாக தெரியும், ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் என்னென்னா, மிக வந்து டாப்பில் இருக்கக்கூடிய, நீங்கள் இந்த ஓ சொல்கிறியா மாமா, ஓ சொல்கிறியா மாமா பாட்டு வந்து கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். எங்கே போனாலும் அந்த பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நட்பின் காரணமாக ஒரு சிறிய பட்ஜெட் படத்திற்கு ஒரு பாடலை எழுதி கொடுத்துருக்கிறார் என்னுடைய அருமை சகோதரர். அது மிகப்பெரிய, இன்றைக்கி டாப் 3 கவிஞரில் அவர் ஒருத்தர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் போய் கேட்டிங்கன்னா, கன்னடத்தில் கேட்டிங்கன்னா இவர் பேரை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு கவிஞர் வந்து என்னென்னா, சொன்ன உடனே வந்து சில காட்சிகளை அவருக்கு காமிச்ச உடனே நான் எழுதி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிக் ஸ்க்ரீனில் இன்றைக்கி தான் போட்டு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மினி ப்ரிவியூவில் போட்டு பார்த்துருக்கோம். அதுலேயே அதோட எஃபெக்ட் தெரியும். இன்றைக்கி பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு தியேட்ரிக்கல் எஃபெக்டில் பார்க்கும்போது அவரோட ஒர்க்கு வந்து மிக அருமையான ஒர்க்கு. மிக அருமையாக அந்த ஒரு பாட்டை வந்து நண்பர் போட்டிருக்காரு. அதும்போது அவர் எங்கள் ஊருக்காரரு, ஏன்னா போட்டிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம், பெருமை. அதே மாதிரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். யாருன்னா விவேகா சாருக்கு, டைரக்டர் சார்பிலையும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நாங்கள் பல நாடுகளுக்கெல்லாம் போய் சுற்றியிருக்கோம், தமிழ் மாநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப கேஷுவலான ஒரு மனிதர் அப்படின்றது எனக்கு தெரியும். அதை பற்றி நம்ம சொன்னோன்னா நம்ம பாட்டு எழுதினாலும் புகழ்ந்து சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இப்போ கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் நன்றி. அதனால் எல்லாரோடைய ஒத்துழைப்பு, யாருக்குமே எந்த ஈகோவும் கிடையாது. எல்லாருமே நண்பர்களாக இருந்ததுனால தான் ஐசுவாக இருந்தாலும் சரி, கணேஷாக இருந்தாலும், கணேஷ் வந்து அந்த சாங்குக்காக கணேஷை ஷூட் பண்ணோம். ஏன்னா அதில் வேஸ் எதுவுமே வராது. அது வாய்ஸ், வில்லனோட வாய்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் தான் ஹீரோ கம் வில்லன் அந்த கேரக்டரில். அது வாய்ஸ் யார், உண்மையான வில்லன் ஹீரோ யாருன்னா இவர் தான், கிருஷ்ணவேலோட வாய்ஸ் தான் அது. ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். நான் வந்து நிறையா இதை மாற்றிருக்கோம். எல்லா அது ஹீரோயின் வந்து சில சூழ்நிலையில் டோட்டலாக எல்லா ஹீரோயின் வாய்ஸ் ஃபுல்லாக ஐசு மாற்றினோம். ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து மாற்றினோம். ஹீரோ வாய்ஸ் வேறு ஒருத்தர் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஆனால் அதில் வந்து ஒரு மிக முக்கியமான, அதில் ஒரு நடுவில் போகக்கூடிய ஒரு முக்கியமான லைன் என்னென்னா கிருஷ்ணவேலோட வாய்ஸ். ஸோ அது மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த படத்துக்கு இருக்கு. அவர் அந்த மாடுலேஷன் யதார்த்தமாக அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நடைமுறையில் பேசினாரான்னு தெரியல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாய்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் பாராட்டுவீங்க. அதே மாதிரி
இங்கே வந்திருந்த இப்போ டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் அப்பு பாலாஜி அவர்களுக்கும், கமலஹாசன் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் ரமேஷை இதில் கொண்டு வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி என்னுடைய டைரக்டர் சுரேஷ், என்னுடைய நெருங்கிய நண்பர் எத்தன் படத்துடைய இயக்குனர், நியா 2 போன்ற படங்களை இயக்கிய ஒரு சீனியர் இயக்குனர், எனக்கு நீண்ட கால நண்பர், பர்சனல் நண்பர். இங்கே வந்து வாழ்த்துனதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ராஜா சார் வந்து என்னென்னா, அது நான் பணம் போடாத பார்ட்னர் மாதிரி அவர். அந்த மாதிரி 2 பேரும் அவ்வளோ க்ளோஸு. அந்த மாதிரி இருக்க என் அருமை நண்பர் கசாலி, எனக்கு மிக அவசரம்னா மட்டும்தான் அவர் ஞாபகம் வரும், கூப்பிடுவேன். மித்த நேரத்தில் மறந்துடுவேன் அவரை, அது அவருக்கே தெரியும். அந்த மாதிரி அதே மாதிரி டிடி சுரேஷ் சார் வந்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பர்கள், எனக்கு பிடித்த பாசமிகு பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய செந்தில்வேல். அதாவது என்னென்னா, செந்தில்வேல் இருந்தார், இப்போ மீடியாவில் இருக்கும்போது ஒரு நியூஸ் ஆங்கராக இருந்தார். அப்படின்றத தாண்டி அவர் எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி அவரை வந்து பாலிஷ் பண்ணி சுயமாக வந்து அவர் எந்த இடத்துல இருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய பேச்சை கேட்கும்போதுலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் அவரும் பேசணுன்னா ஜாலியாக யதார்த்தமாக பேசுவோம், சீரியஸான மேட்டரை கூட யதார்த்தம் பேசுவோம். அதே மாதிரி என்னுடைய சகோதரர், அதாவது திராவிட சிசுன்னு சொல்லலாம் அவரை, ஜீவா அவர்கள். நாங்கள் 2 பேரும் உட்காந்தோன்னா அந்த காம்பினேஷன், அது எங்கள் தொழில் வேறு, அது ரொம்ப இதான இருக்கும். அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸோடைய ரசிகன் நான். எப்படின்னா, நான் எங்கள் ஊர் பாஷையில் ஓட்டிக்கிட்டு இருப்பேன், மதுரை பாஷையில். அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் பேசுகிறத பார்த்து நான் தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்க பேசுகிறது, ஆஹா இது எடுக்கலாம், ஆனால் நம்ம பேச முடியாது, இவங்க 2 பேரும் உட்காந்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து அது மாதிரியான ஒரு இது என்னையும் ஓட்டி விட்டுருக்காப்புல ஒரு ஆரம்பத்தில். ஏன்னா ஒரு சேனலில் போய் நான் தெனாவட்டாக பேசிகிட்டு இருந்தேன் 2-3 டேரக்டரை பற்றி. நீ என்ன பண்ண, நீ காசை வாங்கிட்டு போகிற, மக்களுக்கு நீ சரியா, மக்கள் தான் டிக்கெட் எடுக்கிறாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டப்போ ஏதோ ஓடிட்டு இருந்தார். அதை பார்த்து நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ரைட்டு, இது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இஸ்மாயில் ஒருத்தர் அமைதியாக உட்காந்துருக்காரு பாருங்க, கையை கட்டிட்டு 7 படம் இயக்கியவர். அதில் வந்து 4 படம் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கியிருக்காரு. 7 படம் இயக்கியிருக்காரு. அவருடைய 3 படங்களில் நான் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கேன். படத்தில் பங்கேற்கல, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கேன். அந்த மாதிரி ஒரு மிக அருமையான எனக்கு ஒரு நண்பர், அமைதியானவர். 7 படங்கள் முடிச்சு இது எப்படி விற்றாரு, எப்படி எடுத்தார் அப்படின்றது தெரியாது. இந்த கடைசி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு நான் போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு. கடைசியில் பார்த்தா விழான்றாரு, அதே 2 படம் ஆக்கிட்டாரு, கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்போ சேர்த்தா 9 வருது, 9 படம் வருது கன்னட படமும் சேர்த்தா. எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் 2 ஹீரோயின், கன்னட ஹீரோயினை வச்சார், ஒரு ஹீரோ வச்சார், ஒரே இடத்துல ஷூட் பண்ணார். 35 நாளில் படத்தை தூக்கி போட்டார். 2 படம் ஆக்கி அதிலேருந்து எடுத்து. ஆனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் எனக்கு. அதனால் எல்லாமே மிக நெருங்கிய, மனதுக்கு நெருங்கியவர்கள் தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி ரமேஷ்குமாரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்ரீதர் அவர்கள், ரமேஷ்குமார் அவர்கள் நண்பர். அவர் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு கோ ப்ரொடியூசராக வந்து உதவி செஞ்சுருக்காரு. கடைசி கட்டத்தில் அவர் தான் வந்து அதை இது பண்ணவர். அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பர் அப்பு பாலாஜி, மிக செல்வாக்கு. அதாவது வேலூரில் போய் இறங்கினீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்பு பாலாஜின்னு போஸ்டராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நபர் அமைதியாக உட்காந்துருக்காரு. அவரும் பர்சனல் நண்பர், அதனால் அவரையும் அழைத்திருக்கிறோம். வந்திருந்த அனைவருக்கும் யாரோ பேர் விட்டுட்டு போயிருந்தேன்னா மன்னித்து விடுங்கள். இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக அதை பார்த்தவர்களும் இது பண்ணுறாங்க. பாக்யராஜ் சாரும் பார்த்தார் படத்தை, ஒரு மினி தியேட்டரில் பார்த்தாரு. இன்னும் விவேகா அவர்கள் வந்து சில சீன்களை மட்டும்தான் பார்த்தார், பாடல்கள் அவருக்கு முன்னாடியே போட்டு காமிச்சோம். ராஜா சாருக்கு தெரியும் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன ஒரே ஆஃபீஸ் தான். இந்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்போயாவது கிருஷ்ணவேல் வருவார், 2 பேர் வர்றாங்க, 2 பேர் தான் இருக்காங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, அவர் போகிறாரு. அடுத்து கொஞ்சம் கச்சாலி வருவார், அவர் ஏதோ ஒன்று பேசுவார். சரி, ஏதோ வீடியோ யூடியூப்க்கு எடுக்கிறாங்க போல நினச்சிட்டு இருப்பார் ராஜா சார். அப்புறம் என்ன சார் படம் கிட்டான்னு ஏதோ காதல் விழுந்துச்சு அப்படின்னு வராமல், அப்புறம் ஐஸு வரும், திடீர்னு வரும், சாப்பிடுவாங்க, போவாங்க, ஒய்ஃபு வருவாங்க, போயிடுவாங்க. சரி, ஏதோ வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் படத்தை முடிச்சிட்டிங்களான்னு சாக்கா கேட்டார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம், உங்கள் ஆஃபீஸில் தான், ஒரு ஆஃபீஸில் வந்து இவர் ஒரு ரூமு, எனக்கு ஒரு ரூம், அதில் ஒரு யூடியூப்பும் இருக்கும், ப்ரொடக்ஷன் இதுவும் இருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் மாதிரியே தெரியாது. சில நேரம் அங்கேயே தூங்கிடுவேன் நான், ஒரு 2 மணி ஆகும். இதையும் முடிச்சுட்டு இது யூடியூபுக்கு எடுத்துகிட்டு அப்படியே தூங்கிடுவோம். அங்கேயே சாப்பிடுவோம், வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு எந்த நம்ம மேனேஜர் வரும், அவரும் ரூம்லேயே படுத்திருப்பார். சாப்பாடு வாங்கிட்டு வர, ஃபோன் பண்ணுவார், அங்கே பேசுவார். இப்படியே ஒரு சிம்பிளாகவே சத்தம் இல்லாமல் நகர்த்தி இந்த படத்தை முடிச்சுட்டு தான் வெளியில் கொண்டு வரணுன்ற இதில் முடிந்து ஃபஸ்ட் காப்பி அவுட் எடுத்து அதை பார்த்து எங்களுக்கு திருப்தி ஆனதுக்கு பிறகு தான். இன்னும் வந்து பத்திரிகை நண்பர்கள் யாருக்குமே வந்து இன்னும் இது போடல, ப்ரிவ்யூ போடல. ப்ரிவ்யூக்கு தான் அவர்களுக்கு சிறப்பாக கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டணும். அவங்க பார்த்துட்டு அவங்க கருத்தை சொல்லுவாங்க, என்னுடைய அருமை சகோதரர்கள்.
ஸோ அது அடுத்த வாரம் இல்லை ஒரு 10 நாளில் அது நடக்கும். படத்தை முடித்து விட்டு தான் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை இப்போது படத்தை முடித்து விட்டு ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தயாராக வச்சுருக்கோம், ஃப்ளைட்டில் வச்சுருக்கோம் படத்தை. ஸோ இந்த 2 பாடலையும் இந்த இந்த இது ட்ரெய்லர் கூட நேற்று நைட்டோட நைட்டாக கட் பண்ணி டிசிபி பண்ணி டக்குன்னு சரி போடலாம் அப்படின்னு கடைசி நேர முடிவில் தான் போட்டோம். பல பேர்கள் கூட அதில் போடாமல் விட்டுருப்போம். ஸோ திடீர்னு அது ஃப்ளைட்டில் போய் உட்காரல, அதனால கிராஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் 3 மணிக்கு தான் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி வந்து இங்கே போட்டு பார்க்க முடியல, அந்த மாதிரி போட்டோம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், இந்த தேட்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், பிரசாத் தேட்டருக்கு. இதை நன்றி உரையாகவும் நான் பயன்படுத்திக்கிறேன். என்ன அப்படின்னா இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது, சிறப்புரையே இருக்குது. சிறப்புரையை உட்காந்துருக்காரு. அதாவது இப்போ குறைந்த பட்ஜெட்டில் ஒரு அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு பண்ணுறாங்கல்ல பிரசாத். எவ்வளோ பெரிய கம்பெனி வந்து எங்களை போன்ற ப்ரொடியூசர்லாம் திடீர்னு 35,000 கேட்டுங்க 40,000 கேட்டால் எடுத்துகிட்டு வராமல் வந்திருப்போம். ஆனால் சரி 10,000 இருக்கா, சரி ரைட்டு, மேலாளர் அவர்களுக்கு நன்றியை சொல்லுங்கள். 10,000 சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு ரிசிப்ட்டை போட்டு கொடுத்து பேலன்ஸ் நீங்கள் அன்றைக்கி ஃபங்க்ஷன் அன்றைக்கி கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தேட்டர், இவ்வளோ பெரிய தேட்டர் சென்னையில் இருக்குன்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்து சிறப்பு பேச்சாளர் இருக்காங்க, இன்னும் சிறப்பாக பேசுவாங்க, அவங்களாம் இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் அமைதி காத்தது மாதிரி இன்னும் சில மணித்துளிகள் அவர்கள் பேச வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். குஷிப்படுத்தவும் தெரியும். ஸோ இந்த மாதிரி உணர்வுக்கு ரீதியான ஒரு பாடல்களை கொடுக்கக்கூடிய அப்பு பாலாஜி அவர்கள் சில வார்த்தைகள் பேசும்படி அன்போடு அழைக்கிறோம். இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சினிமா துறை எனக்கு ரொம்ப தூரம். அரசியலோ இல்லை சமுதாயத்தை பற்றி பேசுகிறதுனாலும் நான் ரொம்ப நேரம் பேசுவேன். உண்மையிலேயே எனக்கு சினிமா துறையை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு சினிமாவை உட்காந்து ஃபுல்லாக நான் பார்த்தது கிடையாது ஒரு லைஃப்பில். அது காரணங்கள் நிறையா. செக்யூரிட்டி பர்பஸ்ஸு. எப்போவாவது பெங்களூர் மெட்ராஸ் வந்தேன்னா, நான் இருக்கிறது வேலூர், முதல்ல அது சொல்லிடணும் இல்லையா, மெட்ராஸ் பெங்களூர் வந்தேன்னா ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு படம், அது கூட பாதி படம் டைம் வெளியே தான் நின்று இருப்பேன், உள்ளே உட்கார மாட்டேன். இந்த கடைசியாக பேசுகிற ஒரு சங்கடம் என்னன்னா, நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாம் பேசிடுவாங்க. உமாவை பற்றி ஒரு நண்பர், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்னா, பல பொருள் சரக்குள்ள பல விஷயங்களை அறிந்த ஒரு தைரியன்றதுக்கு இன்னொன்று வார்த்தை இருக்கு, பயம் இல்லைன்றதுக்கு ஒரு தைரியம் தான். அந்த பயம் இல்லைனால துணிவு வந்துடும். துணிவு வந்துச்சுனால தைரியமாக எந்த செயல்பாடு வேணால் நம்ம செய்யலாம். ஆனால் இவ்வளோ நாலேஜ் கொண்ட ஒரு மனிதர் தான் சாதிக்கணும்னு நினைச்சார கண்டி நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கல. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்க அவர் இவ்வளோ நாலேஜையும் யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் ட்ராக் வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் தான் பட்ட அனுபவம், தான் உணர்ந்த பக்குவங்கள் அனைத்தையும் சேர்த்து நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச தொட்டு தான் இன்னைக்கு வந்து அந்த படத்தை எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, தலைவா, எங்க தலைவா தான் கூப்பிடுவாரு என்ன, தலைவா எங்க இருக்க அப்படின்னாரு. ஊர்ல தான் இருக்கு, என்ன ராணிப்பேட்டை வரல, வண்டி எடுத்துனுவா. நானும் அந்த நட்புக்காக என்ன ஏது எதுக்கு வரணும்னு கூட கேட்கல. போன ஒரு மலை மேல உச்சியில் உட்கார வச்சாரு, கொஞ்ச நேரம் பேச வச்சாரு, சரி டீ சாப்பிட்டு கிளம்பலாமா கிளம்பிட்டாரு. அது மாதிரி எதையுமே வந்து ஒரு சிம்பிளா, ஒரு ஆக்ரோஷம் இல்லாம, அது ஒரு பெரிய வேலையா எடுத்துக்காம, ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு, அதாவது போட்டோகிராஃபரா இருந்த காலத்துல இருந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன ஒரு நூல் வெளியீட்டு விழா, பாக்யராஜ் சார் தான் வந்தாருன்னு நினைக்கிறேன், இல்ல அதுக்கு என்ன அழைச்சிருந்தாரு. அது மாதிரி எந்த ஒரு விழாவா இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய ஆடம்பரத்தை காமிக்காம, அது ஒரு பெரிய அலைச்சலை காமிக்காம சிம்பிளா செஞ்சுட்டு போயினா, அந்த அளவுக்கு அந்த அது மூளையா இல்லை கம்ப்யூட்டரானே எனக்கு தெரியல. சில டிஃபெக்ட்லாம் அது பார்க்கும்போது, யாராவது கேள்வி கேட்கும் போது ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சுட்டு இப்படி பதில் சொல்லுவாரு. அந்த பதில் எப்படி இருக்குன்னா,
அவன் கேள்வி கேட்டனுக்கு அது பதில் இந்த மாதிரி பதில் வருமான்னு தெரியாது. இந்த பழைய காலத்துலலாம் இந்த வில்லேஜுங்களில் போயிட்டு ஒரு பஞ்சாயத்துக்கு போனோன்னா, ஏன்னா எங்கள் பொழப்பே தானே, காத்தாலேருந்து சாயங்காலம் இந்த பஞ்சாயத்தில் தானே ஓடுது. வில்லேஜில் சும்மா ஒருத்தன் லுங்கி கட்டின்னு உட்காந்து இருப்பான். அவன் கேட்குற கேள்வி வந்து நம்மளுக்கு ஒரு இரும்பால் அடித்த மாதிரி இருக்கும். சப்ஜெக்டே இருக்காது, ஆனால் அவன் கேட்குற கேள்வி அவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்கும். எது இந்த வில்லேஜில் உட்காந்துன்னு இருக்கும். அவங்களுடைய திங்கிங் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ரூட்டில் போயின்னு இருக்கணும், அவனுடைய ரூட் ஒன்று போயின்னு இருக்கும். அந்த மாதிரி இவ்வளோ நாலேஜையும் இவ்வளோ நேரம் நான் யோசனைங்கிறத தான் எல்லாருமே பாராட்டுறாங்க. ஒவ்வொரு துறையும் ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் துறையை ஒருத்தர் பாராட்டுறாங்க, பத்திரிகை துறையை ஒருத்தர் பாராட்டுறாங்க, சினிமா துறையை ஒருத்தர் பாராட்டுறாங்க. ஆனால் இந்த துறையெல்லாம் வச்சு நம்ம சம்பாதிக்கணும்னு யோசிக்கல பாருங்க. அங்கதான் உமாபதி நிற்கிறார். ரெண்டாவது, இந்த படத்தில் நடித்த கதாநாயகர் சகோதர சகோதரி அவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங், எங்கள் முகங்க தென்படவில்லையேன்னு. சகோதரிக்கு நான் சொல்றது, இந்த படம் வெளியே வரட்டும், அனைவரும் உங்கள் முகங்களை தேடுவார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் உண்டு. என் நண்பன் அவருடைய வளர்ச்சியை தூர நின்று கிட்ட நின்று அணைச்சி எல்லா விதத்திலையும் அதை பாராட்டக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது. அதே உரிமையோடு வந்திருக்கிற அனைவரும் இந்த படத்தை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக தமிழ் பிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இசி மெம்பர் டாக்டர் ராஜா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். படம் மிகப்பெரிய சின்ன படம்னு எல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து அவர் ரொம்ப எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிற உமாபதி சார். அவர் என்ன கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்காரு ரொம்ப விஷயம். அப்புறம் சுபாஷ் சார் அவர் இல்லையா, வந்து டைட்டில் பற்றிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பர் சொல்கிறேன், டைட்டில் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலாக இருந்தாலும் அது வந்து எப்படி அலோவ் பண்ண முடியும்? யார் அந்த சார்ன்ற மேட்ரு அப்போ வந்து ரொம்ப அது கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. இப்போ அண்ணன் வேறு யார் அந்த தாத்தான்னு வேறு கேட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து அது நம்ம சினிமாவை பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய என்னுடைய இப்போ நிலைப்பாடு. அரசியல் அப்புறம் மற்ற விஷயங்கள் இது எப்படி இருந்தாலும் ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமாவால் நம்ம தயாரிப்பாளர் எந்த இடத்துலையும் நம்ம பாதிக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் யாரும் வந்து சஃபர் ஆகிடக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தான் அது ஒரு படத்தை பண்ணணும். உமாபதி சார் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. பட் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒன் இயராக எடுத்தாலே அது ஒரு 50 படம் இருக்கலாம், ஒரு 40-50 படம் இருக்கலாம் சார். ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு படம், ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு படம், அப்படி ஒரு விஷயங்கள் தான் இது பண்ணியிருக்காங்க. மொழி சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் பேசுகிறாங்க, ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் பேசுகிறாங்க. சினிமா சம்மந்தப்பட்டது என்ன வேணால் பேசலாம், போகலாம், வரலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பேசி தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லை. சினிமா இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். சினிமா ஆல்மோஸ்ட் அழிந்து விட்டது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன படம் அவர் உமாபதி சார் பண்ணியிருக்காரு. அது என்னுடைய வாழ்த்துக்கள். கமல் சார் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மொழியை பற்றி அவர் பேசினாங்க. என் கருத்து என்னன்னு சொன்னால், அவர் தமிழ் மொழியை பற்றி அவர் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. ஏன்னா நான் தமிழ் மொழிக்கு நான் எதிரானவர்கள், நான் தாய்மொழி தமிழ். பட் என்னென்னா ஒரு பிரச்சனையை வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் வந்து பெருசாக கொண்டு வர வேண்டாம் அப்படின்றத என்னுடைய நிலைப்பாடு இருந்துச்சு. சினிமாவை வந்து சினிமா வாழ வைக்கிறதுக்கான எல்லாத்தையும் பேசுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்தில் பாடல்கள் பாடிய சிங்கர் ஸ்வேதா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வினோத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ட்ரோன் எடுத்துட்டு போயிட்டாரோ?
எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உமாபதி சார் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் ஐஷு, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எனக்கு எப்பயுமே என்னோடய பேக் போனாக இருக்கிற என் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா என் தம்பி எல்லோரும் வந்திருக்காங்க. இது எனக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். பட் எனக்கு ஒரு ட்ரீமுங்கிறத தாண்டி ஆக்சுவலி இது என்னோடய அப்பாவோட பெரிய ட்ரீம் இது. ஸோ இந்த ட்ரீமை வந்து ஒரு நிறைவேற்றுறதுக்கு ஒரு தொடக்கமாக இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது. அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஐஷு நாங்கள் ஒரு 2 to 3 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஆசை. இவளோட விஷுவலில் வந்து என்னோட ஒரு வாய்ஸ் இருந்தது. ஸோ இந்த வீடியோ சாங் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவளோட விஷுவலில் வந்து நான் ஒரு பேக் வாய்ஸ் கொடுத்ததில்ல. அண்ட் இந்த சாங் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் சார், அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் விவேகா சாரோட லிரிக்ஸில் வந்து நான் ஒரு வாய்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதுக்கும் உமாபதி சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. பேசிட்டாங்க போதுமா? நிறைய பேர் பேசுங்க 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 நீங்கள். ஓ, அதனால சொன்னீங்களா? ஓகே, அடுத்ததாக இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திரு கசாலி அவர்களை ஒரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தை ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் விறுவிறுப்பாக போகக்கூடிய படம், சிறப்பாக அமையும். இது வந்து செய்தியாக பெரிய அளவுக்கு பரவும், விமர்சனம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வரும் நம்புகிறேன். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக பாடலாசிரியர் விவேகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். மாலை பொழுதில் ஆரம்பித்து முன்னிரவு தாண்டியும் நள்ளிரவு நோக்கி நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் கலையாமல் உட்கார்ந்திருக்கிற கலை உள்ளங்களுக்கு எனது வணக்கங்கள். அரசியல் சூழ் அரங்கம் இது. பகுத்தறிவின் பக்கம் நின்று எப்போதும் இயங்குகிற ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்கள் உள்ளிட்ட பெருமக்கள் இங்கே வந்து குழுமியிருந்ததை பார்த்து நான் மகிழ்வடைந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உமாபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய பெரிய பெரிய பத்திரிகைகளிலே பணியாற்றி இருக்கிறார். அவரை நான் வந்து அதிகமாக பழக்கமானது எப்போது என்றால் கம்போடியாவின் கலாச்சார தலைநகரான ஷியாம் ரீப் நகரிலே, அது அங்கோர்வாட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பெருநகரம். அந்த நகரத்தில் நான் வந்து உலக தமிழ் கவிஞர்கள் மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக போயிருந்த போது அங்கே வந்திருந்தார். அவர் எல்லா கடல் கடந்து எல்லா இடத்துக்கும் அவரும் தமிழோடு போகக்கூடியவர். அங்கே தான் அவர் எனக்கு அதிகமாக பரிச்சயமானார். அதுக்கு பிறகு நல்ல நட்பு அவரோட. அவர் இந்த படத்தில் தயாரிப்பாளராக மட்டும்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவரிடத்தில் அற்புதமான கதைகள் வைத்திருக்கிறார். வெகு விரைவில் இயக்குனராகவும் அவர் மாறுவார். ஆமாம், உமாபதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சில படங்கள் தான் உலக சினிமாவில் வந்து சில படங்கள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். என்னுடைய நண்பர் சந்திரமௌலி என்கிறவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஹிட்ச்காக்கினுடைய 40 படங்களையும் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக. நானும் அவருடைய அந்த ஹிட்ச்காக்கினுடைய அத்தனை படங்களையும் சப்டைட்டிலோட பார்த்துருக்கேன். ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு புதுமை வைத்திருப்பார். க்ரோஸ்னா அது வித்தியாசமாக இருக்கும். அதில் ரோப் என்கிற ஒரு படம், அந்த ரோப்புங்கிற படத்தில் வந்து வெறும் 11 ஷார்ட்ஸ் மட்டும்தான். ஒரு ஷார்ட் வந்து ஏறக்குறைய 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகும். கேமராவை அப்படி திருப்புவாங்க, அங்கே காட்சிகள் நடக்கும். அப்புறம் திருப்பி இன்னொரு அறைக்கு கொண்டு போவாங்க, அங்கே காட்சிகள் நடக்கும். அது கொண்டு போகிறப்பவும் ஏதோ ஒரு கதாபாத்திரம் இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த படத்தை அவ்வளவு நுட்பமாக செய்திருப்பார். ரோப் என்கிற ஹிட்ச்காக்கினுடைய படத்தை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். வெறும் 11 ஷார்ட்ஸ் தான், டைட்டில் கார்டு உட்பட வெறும் 11 ஷார்ட்ஸில் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். எங்கேயுமே பிரேக் ஆகிருக்காது. ஒரு 10 இடங்களில் மட்டும்தான் கட் பண்ணியிருப்பாங்க. அது ஏறக்குறைய அந்த நிகழ்காலத்திலேயே முடிக்கப்பட்ட படம் என்பது போல இருக்கும் அந்த படம். அது ஒரு வித்தியாசமான படம் என்று பார்த்தா, அதுக்கப்புறம் நம்ம இப்போ சமீபத்தில் நம்ம 12BA வந்து ரன்லோலா ரன் படத்தினுடைய இதுன்னு சொல்லுவாங்க. இப்படி நடந்திருந்தால், அப்படி நடக்காமல் இருந்தால், 12B பஸ்ஸில் அவர் ஏறி இருந்தார், அதெல்லாம் ஏறாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வித்தியாசமான கோணத்தில் படமாக்கினார்கள் ஒரு பக்கம். அது மாதிரி ஏராளமான உலக படங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சிந்தனைகளோடு இயங்குவதை நாம் பார்த்துருக்கிறோம்.
அப்படி ஒரு படமாக இந்த படத்தில் 13 குரல்கள் நடித்திருக்கின்றன, 13 உடல்கள் நடித்திருக்கின்றன, 13 உணர்ச்சிகள் நடித்திருக்கின்றன. ஆனால் அவர்களது முகங்கள் மட்டும் வெளியே தெரியவில்லை என்பது ஒரு வித்தியாசமான இந்த படத்தினுடைய தனிப்பட்ட முகவரி என்று நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய முகவரியே அதற்கு முகமே இல்லை என்பதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ யாரோ பேசும்போது கூட குறிப்பிட்டார்கள் அது ரொம்ப அழகாக. நீங்கள் பொதுவாக ஒரு படத்தில் கதாநாயகனை பார்த்துக்கிட்டு இருப்போம், கதாநாயகியை பார்த்துக்கிட்டு இருப்போம், அவங்க ஆடுறதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த குழு நடனக்காரர்களை எப்போதும் நாம் உற்று நோக்குவதே இல்லை. அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுவார்கள். எந்த டான்ஸில் கூட பார்த்தீங்கன்னாலும் நடனம் விடுகிறவர்களில் அந்த 2 கதாபாத்திரங்களை தவிர மீதி இருப்பவர்களே அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்னு அவங்களை கண்டிக்கவே மாட்டோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படகு ஓட்டுறவரை மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம அவர் முகத்து தான், அவர் தான் இங்கே கதாநாயகன். கதாநாயகன் 2 பேருடைய முகமும் காணப்படவே இல்லை நமக்கு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். இது பட உலகில் ரொம்ப ஒரு புதுமையான முயற்சி என்று நான் பார்க்கிறேன். அதே போல் இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிற ஹேமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக, ரொம்ப அவர் பேசுறது கூட நல்ல அழகு தமிழில் பேசினார், நல்லா இசையமைத்திருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இயக்குனர் கருஞ்சட்டைக்காரர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் உமாபதி எவ்வளவு உழைத்தார் என்று நான் பார்க்கிறேன். அந்த படத்தை ரொம்ப அழகாக ஒரு தயாரிப்பாளராக ஒரு மிகச்சிறந்த படத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு உழைத்தார் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். அவ்வளவு அழகான உழைப்பு மிகச்சிறப்பாக அந்த பாடலின் அந்த காட்சி பதிவிலே தெரிவதை நான் உணர்ந்தேன். அவ்வளோ அழகான ஒரு காட்சிப்படுத்தி இருக்கிறார். பாடலை கேட்க கேட்க ரொம்ப சுகமாக இருக்கிறது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் சார் இங்கே சொன்னார், என்ன டைரக்டரே பார்க்காம பாட்டு எழுதிட்டீங்களா அப்படின்னு. இது இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடியே மாறிடுச்சு. சுந்தர்சி சார்லாம் அங்கேருந்து எனக்கு அஜர்பைஜானில் இருக்கிற 3 டூயட் பார்சல் அனுப்பிச்சிருங்க பாரு. அழகாக டியூன் 2 டூயட்டு ஒரு இது மாதிரியான சாங்கு நீங்கள் எழுதி அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னார்னா டியூனை வாங்கி அழகாக எழுதி அனுப்பிச்சா அவர் என்ன ஏது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா ஃபோன்லேயே சொல்லிடுவோம். இடையில் ஜூம் மீட்டிங்லலாம் நாங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பாடல்கள் டைரக்டர் ஒரு நாட்டில் இருப்பார், இசையமைப்பாளர் ஒரு நாட்டில் இருப்பார், நாம் ஒரு இடத்துல இருப்போம். 3 பேர் ஜூம் மீட்டிங்கில் எல்லாம் கம்போஸ்